So okay, the screen தெரியுதா? Yes sir, you can start. Hello. Yes sir. Okay, தெரியுது, start பண்ணுங்க. okay. So plastic surgery ல வந்து முன்னாடி இருக்க ஃபர்ஸ்ட் பேரால வந்து நிறைய சேலஞ்சிங் திங்ஸ் எல்லாம் வந்திருக்கு. சிம்பிளஸ்ட் ஃபார்ம் ஆஃப் சர்ஜரி கதை அடிச்சிருப்பாங்க. ரீகன்ஸ்ட்ரக்ஷன் டெக்னிக்ஸ் இட் இஸ் சிம்பிளஸ்ட்ல இருந்து காம்ப்ளெக்ஸ் வரைக்கும் சொல்றாங்க. சிம்பிளஸ்ட் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் டெக்னிக் இஸ் டைரக்ட் க்ளோஷர். ஓகே, அன்லெஸ் டிபெண்ட்ஸ் அப்பான் த சைஸ். பட் இது வந்து சைஸ் ஆஃப் த வூண்ட், ஸ்ட்ரக்சர், டிஸ்டர்பன்ஸ், டிஸ்ரப்ஷன் அதெல்லாம் பேஸ் பண்ணி மாறிட்டு இருக்கும். காம்ப்ளெக்ஸ் டெக்னிக் வந்து மைக்ரோவாஸ்குலர் ஃப்ரீ டிஷ்யூ டிரான்ஸ்ஃபர். இதுதான் ரொம்ப இருக்கிறதுல காம்ப்ளெக்ஸ் ஃபிளாப் ஆப்ஷன். இதெல்லாம் வந்து என்னென்ன அந்த ஃப்ரீ டிஷ்யூ டிரான்ஸ்ஃபர்ல என்னென்ன ஸ்கின் இருக்கலாம், ஃபேஷியா, மசில், போன் எல்லாம் சேர்த்து இருக்கிறது மைக்ரோவாஸ்குலர் தான். ரீகன்ஸ்ட்ரக்ஷன் வந்து காம்ப்ளெக்ஸ் பிளாஸ்டிக் சர்ஜரி. ஆல் தீஸ் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் ஆர் கோல் ஓரியன்டட். என்ன கோல் ஓரியன்டட்னா, இட் இஸ் ரீகன்ஸ்ட்ரக்டிவ் லேடர் ஒன்று ஃபார்ம் பண்ணும். அதுல என்ன இருக்குன்னா ட்ரையட் ஆஃப் ஃபார்ம், ஃபங்க்ஷன் அண்ட் சேஃப்டி. ஸோ இது ஹேஸ் டு மெயின்டைன், இதெல்லாமே பண்ணணும். இந்த ட்ரையட் ஆஃப் ஃபார்ம், ஃபங்க்ஷன் அண்ட் சேஃப்டி is the basis of setting is the reconstructive goal for any defect. Okay. The improvement in surgical techniques also gradually transited the concept of reconstructive elevator, where it emphasizes the selecting the most appropriate level of reconstruction as opposed to defaulting to the least complex. அதாவது அப்ரோப்ரியேட்டா இருக்கணும், லீஸ்ட் காம்ப்ளெக்ஸ் ப்ரொசீஜராகவும் இருக்கணும். இந்த மாதிரி சொல்றாங்க. நெக்ஸ்ட் பேஜ்ல நெக்ஸ்ட் பிரைமரி அண்ட் செகண்டரி வூண்ட் க்ளோஷர் இதை பத்தி சொல்லியிருப்பாங்க. பிரைமரி வூண்ட் க்ளோஷர் தான் அதான் எப்பவுமே வந்து ஸ்கேல்பல் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் இது. ஸ்கேல்பல் வந்து ரைட் ஆங்கிளா தான் யூஸ் பண்ணி நம்ம இன்சிஷன் போடணும். ஏன்னா அப்போதான் அந்த டெய்லிங் இதெல்லாமே அவாய்ட் ஆகும். அப்புறமேல ப்ராப்பர் டிப்ரைட்மெண்ட் ஆஃப் த ஸ்கின் பண்ணிட்டு அதெல்லாம் பார்த்துட்டு எவர்ஷன் ஆஃப் த வூண்ட் மார்ஜின்ஸ் இருக்கணும். அப்புறமேல ப்ரிசைஸ் அப்ராக்சிமேஷன் வித்தவுட் டென்ஷன், இது எல்லாமே எம்சிக்யூ கேட்பாங்க. குட் க்ளோஷர் டெக்னிக் வந்து இதுதான், ரைட் ஆங்கிள்ஸ் டு த ஸ்கின் ஸ்கேல்பல் யூஸ் பண்றது. அப்புறமேல அவாய்ட் டிவைட்டலைசிங் டிஷ்யூஸ், ஸ்கின் மார்ஜின்ஸ், டிப்ரைட்மெண்ட் ஆஃப் ஸ்கின் எட்ஜஸ், எவர்ஷன் ஆஃப் த வூண்ட் மார்ஜின் அண்ட் ப்ரிசைஸ் அப்ராக்சிமேஷன் வித்தவுட் டென்ஷன், இதெல்லாமே இருக்கணும். ஸோ நெக்ஸ்ட் மினிமைசிங் டென்ஷன் எப்படி பண்ணணும் அப்படின்னா, இது பண்ணா ஸ்காரிங் எல்லாம் கம்மியா இருக்கும். இது எப்படின்னா பரீடு டீப் டெர்மல் அண்ட் சப்டெர்மல் சூச்சர்ஸ் டு ரெடியூஸ் டென்ஷன் ஆன் த ஸ்கின் சூச்சர்ஸ். ஓகே, இதெல்லாம் பண்ணிக்கலாம். அப்புறமேல 3 லைன்ஸ் கொடுத்துருப்பான். அந்த 3 லைன்ஸ் வந்து எல்லாமே லைன் ஆஃப் டென்ஷன் இன் ஸ்கின் வந்து ஃபர்ஸ்ட் நோட்டிஸ்ட் பை டுபிட்ரைன். நார்மல் டென்ஷன் லைன்ஸ் ஆர் கால்ட் அஸ் described by a Langer, called as Langer's line, normal tension lines. Okay, these are natural skin lines. Natural skin lines have minimal tension, wrinkle lines or lines of facial expression, and these are all run at right angles to the long axis of underlying muscles. Okay, next வந்து அப்புறம் இன்னொரு லைன்ஸ் ரிலாக்ஸ்டு ஸ்கின் டென்ஷன் லைன்ஸ் இருக்கும். அது போர்ஜஸ் referred the skin lines are relaxed skin tension lines. Okay, next skin grafts. Skin graft வந்து என்ன இருக்கும்னா segment of dermis and epidermis that is separated from its blood supply and donor site. அது அப்படியே transplanted to the another recipient site எடுத்துருப்பாங்க. சர்வைவல் எப்படின்னா requires ஒரு vascularized wound recipient இருக்கணும். அது வந்து இது இருக்கும். என்னென்ன திங்ஸ் வந்து எங்கெங்க கிராஃப்டபிள் சர்ஃபேசஸ், இது எம்சிக்யூ. கிராஃப்டபிள் சர்ஃபேசஸ் என்ன அப்படின்னா ஹெல்த்தி சாஃப்ட் டிஷ்யூ, பெரியாஸ்டியம், பெரிகாண்ட்ரியம், பேராடெண்டான். இது மூணுமே இம்பார்ட்டன்ட். மூணுமே பெரியாஸ்டியம், பெரிகாண்ட்ரியம், பேராடெண்டான் இதெல்லாமே வந்து இதெல்லாமே வந்து இம்பார்ட்டன்ட் ஃபார் தி கிராஃப்ட். போன் சர்ஃபேசஸ். போன் சர்ஃபேசஸ் எப்படின்னா பெரியாஸ்டியம் இல்லை அப்படின்னா சின்ன சின்னதாக பர்ரோல் போட்டு கிரானுலேஷன் வந்து அதுக்கப்புறம் போட்டுக்கலாம். எப்பப்பெல்லாம் வந்து கிராஃப்ட் போடக்கூடாது அப்படின்னா whenever the wound surface வந்து புவர் பிளட் சப்ளை இருக்கு, இன்க்ளூட் எக்ஸ்போஸ்டு போன்ஸ், அப்புறம் கார்டிலேஜ் மேலேயும் டெண்டன்ஸ் மேலே பேராடெண்டான்ல போடலாம், ஆனா வெறும் டெண்டான்ல போடக்கூடாது. அப்புறமேல் ஃபைப்ரோட்டிக் கிரானிக் கிரானுலேஷன் டிஷ்யூ, இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது நம்ம கிரானுலேஷன் டிஷ்யூ வந்து இருக்கு நார்மல், அது மேல போடலாம் நினைப்போம். ஆனா ஃபைப்ரோட்டிக் கிரானிக் கிரானுலேஷன் டிஷ்யூல கிராஃப்ட் எடுக்காது.
அப்புறமேல இன்ஃபெக்ஷன்லாம் இருக்கக்கூடாது, இதெல்லாம் சொல்லுவாங்க. டெப்ரிஸ்லாம் இருக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. கிராஃப்ட் வந்து 2 டைப். நிறைய டைப்ல கிளாசிஃபை பண்ணுவாங்க. அதுல ஒன்னு ஆட்டோகிராஃப்ட், அலோகிராஃப்ட், அப்புறமேல் வந்து இதெல்லாம் பார்ஷியல் திக்னஸ், அப்புறம் ஃபுல் திக்னஸ் கிராஃப்ட். ஃபுல் திக்னஸ் கிராஃப்ட்ல பார்ஷியல் திக்னஸ்ல டெர்மிஸ் இருக்கும், எபிடெர்மிஸ் இருக்கும், போர்ஷன் ஆஃப் டெர்மிஸ் இருக்கும். ஃபுல் திக்னஸ் கிராஃப்ட்ல எபிடெர்மிஸ் ஃபுல்லா இருக்கும், என்டையர் டெர்மிஸ் இருக்கும், அப்புறம் போர்ஷன் ஆஃப் ஸ்வெட் கிளாண்ட்ஸ், செபேஷியஸ் கிளாண்ட், ஹேர் ஃபாலிகல்ஸ் இதெல்லாம் இருக்கும். ஆனா ஃபுல் திக்னஸ் கிராஃப்ட்ல செபேஷியஸ் கிளாண்ட்ஸ் இருக்கிறதுனால லூப்ரிகேஷன் நல்லா இருக்கும். தேர் வில் பி குட் லூப்ரிகேஷன். பட் எஸ்எஸ்ஜில லூப்ரிகேஷனே இருக்காது. அதனால வி ஹேவ் டு இது போட்டுட்டு இருக்கணும். அதே மாதிரி ஸ்வெட் கிளாண்ட்ஸ் இது வந்து கிராஃப்ட் எப்படி வேணா, ஸ்வெட் கிளாண்ட்ஸ் எல்லாத்துலயுமே இருக்காது, சில இடத்துல இருக்கும். கிராஃப்டோட திக்னஸ் எஸ்எஸ்ஜியோட திக்னஸ் இஸ் 0.006 to 0.024 இன்ச்சஸ் இன் திக்னஸ். அப்புறமேல மெஷிங் வேணா பண்ணிக்கலாம். ஸோ மெஷிங் வந்து யூஸ்டு ஃபார் கிராஃப்ட் கம்மியா இருந்தா மெஷிங் யூஸ் பண்ணிக்கலாம். இட் ரெடியூசஸ் த எக்ஸுடேட் ஸ்டேட்டஸ். ஓகே, ஸோ எங்க வேணா எடுத்துக்கலாம். டோனர் சைட் கேட்பாங்க. டோனர் சைட் வந்து எங்க கலர், டெக்ஸ்டர், திக்னஸ், அமௌண்ட் ஆஃப் ஸ்கின் ரிக்வயர்டு எல்லாமே பேஸ் பண்ணி டோனர் சைட் எடுத்துக்குவோம். டிஸ்அட்வான்டேஜ்னா என்னன்னா, எஸ்எஸ்ஜியோட டிஸ்அட்வான்டேஜ் எப்படின்னா கான்ட்ராக்சர் ஓவர் டைம், அப்நார்மல் பிக்மெண்டேஷன் அண்ட் புவர் டியூரபிலிட்டி. இதெல்லாமே இது பிரைமரி கான்ட்ராக்ஷன், செகண்டரி கான்ட்ராக்ஷன். எஸ்எஸ்ஜில செகண்டரி கான்ட்ராக்ஷன் அதிகமா இருக்கும், ஃபுல் திக்னஸ் கிராஃப்ட்ல பிரைமரி கான்ட்ராக்ஷன் அதிகமா இருக்கும். பிரைமரி கான்ட்ராக்ஷன் இஸ் டியூ டு a component called as elastin. அது வந்து ஃபுல் திக்னஸ் கிராஃப்ட்ல இருக்கும். ஃபுல் திக்னஸ் கிராஃப்ட் இஸ் ஸ்மால் கிராஃப்டா தான் யூஸ்வலா எடுப்போம் டோனர் சைட்ல இருந்து. இட் கண்டெய்ன்ஸ் ஸ்கின் அப்பண்டேஜஸ், அதுல இருந்து இட் கேன் க்ரோ ஹேர் அண்ட் செக்ரீட் சீபம் டு லூப்ரிகேட் த ஸ்கின். அது கலர் அண்ட் டெக்ஸ்டர் எவ்ரிதிங் கேன் பி மேட்ச்டு, அப்ராக்சிமேட்லி குட் காஸ்மெட்டிக் ரிசல்ட்ஸ். எங்கெங்க ஸ்கின் எல்லாம் திக்கா இருக்கோ இட் இஸ் டேக்கன் வேர் எவர் தேர் இஸ் ஸ்கின் இஸ் தின். நெக்ஸ்ட் லைக் அப்பர் ஐலிட்ஸ், போஸ்ட் ஆரிகுலர் creases, groin or elbow creases, இதெல்லாம் we can take. So greater thickness makes the more durability. Next, the take of either type of skin graft 3 phases. First வந்து plasma circulation, serum, first serum imbibition for first 48 hours, and next revascularization. Revascularization after 48 hours it involves 2 processes. One is inosculation and neovascularization. Okay, inosculation means alignment of blood vessels, and neovascularization is formation of new blood vessels. Third process is organization. Organization வந்து begins immediately after grafting. begin ஆயிரும். ஆர்கனைசேஷன் வந்து இருந்தாதான் கிராஃப்ட் வந்து அதரண்டா இருக்கும். ஆர்கனைசேஷன் இல்ல அப்படின்னா, பிகாஸ் ஆர்கனைசேஷன் இஸ் ஃபைப்ரின் ஃபார்மேஷன் ப்ரொடியூஸ் பண்றதுல இருந்து இருக்கு. ஸோ கிராஃப்டிங் வித் ஃபைப்ரின் லேயர் at the graft bed interface holding graft in place. This is replaced on post graft 7 days with fibroblast. So organization la graft contracture irukum after 7 days. இது வந்து fibroblast activity அதிகமா இருக்கும் அதுல. Next, sensibility. என்ன first thing written na, reinnervation begins initially at 4 to 5 weeks, but it will take up to 2 years. Okay, first thing, pain is the first thing, returns first, and light and temperature later. This is important. Pain da first varum, later last la light touch and temperature varum. So next, failures and all. Failure on the most common cause is hematoma under the graft. அப்புறமேல வந்து it causes a very barrier effect. Next, shearing of movement of the graft prevents revascularization and graft loss. இதெல்லாமே இருக்கும். அதனால என்ன பண்ணோம் அப்படின்னா, லைட் ப்ரெஷர் ட்ரெஸ்ஸிங் அப்ளை பண்ணோம். அப்படிலாம் போல்ஸ்டர் ஆர் டை ஓவர் ட்ரெஸ்ஸிங் லெஃப்ட் இன் பிளேஸ் ஃபார் 4 to 5 days இம்ப்ரூவ்ஸ் தி சர்வைவல். போல்ஸ்டர்னா மேல வந்து ஏதாவது வச்சுட்டு, லைட் ப்ரெஷர்னா காட்டன் ட்ரெஸ்ஸிங் மேல ப்ரெஷர் கொடுத்து வச்சுக்கலாம். சம்டைம்ஸ் வந்து ப்ரெஷர் கொடுக்க முடியாத இடத்து ஐலிட்ல எல்லாம் இருக்கு, வேற எங்கேயாவது ப்ரெஷர் கொடுக்க முடியாதுன்னா போல்ஸ்டர் ட்ரெஸ்ஸிங் ஆர் டை ஓவர் ட்ரெஸ்ஸிங் வந்து சின்னதா போட்டுக்கலாம்.
அப்புறம் நெகட்டிவ் wound pressure therapy can be placed for the grafted surface, so it helps in the proper adherent formation. அதெல்லாமே ஹெல்ப் பண்ணும். நெக்ஸ்ட் 3D அதான் நெகட்டிவ் ப்ரெஷர் தெரப்பிலாம் த்ரீ டைமென்ஷனல் சர்ஃபேசஸ் எல்லாம் இருக்கிறதுக்கு நம்ம வச்சுக்கலாம். So apart from what can be done, skin graft cultures, compose tissue culture skin cells எல்லாம் யூஸ் பண்ணலாம் for the bone treatment of bones when there is no availability of donor tissues. Extensive bones there won't be availability of donor tissue, so adula வந்து we can use cultured skin cells. So it forms epithelial epidermal cells மட்டும் தான் ஃபார்ம் பண்ணும், but it is என்னன்னா malignant prone cells. It forms only monolayer of epidermal cells. How long we have to culture na? In vitro 3 to 6 weeks we will culture and then we will apply over the things, but it is a fragile, sensitive to infection, long time duration, so malignancy potentials, everything is there. Next, tissue expansion. Tissue expansion la, so it is a stretching of the things. Mechanical stimulus is given to for the tissue growth or stretching. என்னன்னா it involves placement of processes, enlarged by processes by the addition of saline, so increase the surface area. எங்க அப்படின்னா whenever there is a, mostly it is used in rotation type of graft இந்த மாதிரி யூஸ் பண்றதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. So expanded skin is the result of stretching as interstitial fluid is forced into the tissues. இதுல ரெண்டு டேர்ம் இருக்கு. ஒன்னு வந்து பயாலஜிக்கல் மெக்கானிக்கல் creep ஒன்னு இருக்கும், பயாலஜிக்கல் creep ஒன்னு இருக்கும். இனிஷியலி என்ன இருக்கும்னா, இனிஷியலி ஒரு மெக்கானிக்கல் creep ஒன்னு இருக்கும். அதுல என்ன இருக்கும்னா விஸ்கோ எலாஸ்டிக் சேஞ்சஸ் இதெல்லாம் ஃபார்ம் ஆகும். நெக்ஸ்ட் பயாலஜிக்கல் creepல வந்து சேஞ்ச் இன் கொலாஜன் adjacent mobile soft tissue is recruited. என்ன இதுல இம்பார்ட்டன்டான histological changes in expansionனா dermal thinning is very important, epidermal thickening is important. இது வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. dermal thinning நடக்கும், epidermal thickening, subcutaneous fat எல்லாம் atrophy நடக்கும், and no effect on the skin appendages. என்ன ஆகும்னா sometimes that tissue expansion will causes reduced displaces the vascularity. Vascularity can be sometimes compromised because of pressure effect. That and all should be taken care. So any prior radiation, irradiation and scar formation reduces the expansion of the things. Contraindications include malignant, any malignant neoplasm, any hemangioma and open leg wound and all. It is contraindications for expanders. Expanders என்ன யூஸ் பண்ணுவாங்கன்னா various sizes la 1 cubic centimeter 1 liter வரைக்கும் can be used. Different shapes of the expander. Injection port வந்து remote site ல இருக்கும். பிரஸ்ட்டுக்கெல்லாம் ஆக்சிலால வச்சிருப்பாங்க இன்ஜெக்ஷன் போர்ட் எக்ஸ்பேண்டருக்கு. சிலிகான் போர்ட் இம்ப்ளான்ட் பண்ற மாதிரி அதுவும் ஒரு எக்ஸ்பான்ஷன் மெக்கானிசம் தான். ஸோ ரிமோட் சைட் கேன் பி கெப்ட் ஃபார் இன்ஜெக்ஷன். The envelope can be smooth or textured for better stabilization at one location in the tissue packet. அதுதான். So expanders should be placed under a tissue that best matches their last tissue. அதாவது மோஸ்ட்லி நியர்பை ஸ்கின் லீஷன், ஸ்கின் டிஃபெக்ட், பிரைமரி டிஃபெக்ட் எங்க இருக்கோ அது பக்கத்துல இருக்க டிஃபெக்ட் தான் they will keep the expanders. So இதுல most common reason for expander failure வந்து is construction of pocket that is too small for the device. அதுதான். So when there is a primary defect in the picture la irukka primary defect irukko அது பக்கத்துல வந்து perpendicular expander inject பண்ணி, so they will raise a flap, rotational flap or transpositional flap க்கு perpendicularly they will expand the tissue. அது வந்து பிரைமரியா ஈஸியா க்ளோஸ் பண்ணிடலாம். இங்க வந்து அந்த இது மொபிலைஸ் பண்ணிட்டு. So failure is due to too small place packet for the expander. Expander initially done for approximately 2 weeks after surgery and is continued weekly and bi-weekly intervals. So pain and palpable tendon tightness over the expander are clinical indicators that guide the rate of expansion. Next என்னன்னா, இது either single staged procedure or it is second staged procedure யூஸ் பண்ணுவாங்க. வேற பெருசா
அதான் எக்ஸ்பேண்டர் யூஸ் பண்றது இது வந்து கரெக்டா டிஃபெக்ட் எல்லாம் ரீப்ளேஸ் பண்ணுமா இல்லையா, ஓல்டு ஸ்கார் ஏதா இருக்கா இல்லையா, அதெல்லாம் கன்சிடர் பண்ணிட்டு தான் எக்ஸ்பேண்டர் வந்து சைட் வந்து we have to decide. Tissue expansion can be combined with other reconstruction technique also. Expander placement வந்து எங்க place பண்ணலாம்னா subcutaneous place பண்ணலாம் or submuscular plane ல can be placed. மோஸ்ட்லி அப்டாமினல் வால் ஹெர்னியாஸ்க்கெல்லாம் இதெல்லாம் யூஸ் பண்ணுவோம் சப்மஸ்குலர் பிளேன்ல. Pre-expansion of transposition or rotation flaps increases the amount of tissue, enhances the flaps blood supply. முன்னாடியே நம்ம இது பண்ணிட்டோம்னா and reduces donor site morbidity. So அதான் whatever transposition flaps pre-expansion is better. And then free flaps வந்து free flaps they can be use expansion technique. Disadvantage is that time needed for the expansion, அதுதான் ஒரு thing. And அதனால ஆன்காலஜிக்கல் wounds-லாம் நம்ம வந்து மோஸ்ட்லி அக்செப்டபிளே கிடையாதுன்ற மாதிரி சொல்றாங்க. So advantages is the proper matching of the tissues, tissue for reconstruction, normal sensibility of the transferred tissue will be there, a negligible donor defect. These are the advantages for the this one. Vascularityயும் நல்லா கிடைச்சிடும். Next, alloplastic materials. Alloplastic materials, 3 types of materials are there. Alloplastic materials are non-biodegradable. Alloplastic material do not undergo resorption. There are 2 types of alloplastic materials, either biodegradable or synthetic mostly. Biodegradable and non-biodegradables எல்லாம் இருக்கு. Depends upon the structure, either it may be microstructure or macrostructure. And for the synthetic material, sometimes there is a ingrowth of the tissue will be there or encapsulation will be there. நம்ம graft hernia graft base பண்ணி சொல்லிருப்பாங்க. Any PTFE material encapsulation, silicone materials encapsulation will be there. எதுக்கு encapsulation? It has got a proper gliding action இருக்கும். tendon வந்து silicone material யூஸ் பண்ணா it has proper gliding action. hernia வந்து encapsulation மாதிரி இருந்ததுன்னா mesh migration இருக்கும், இன்ஃபெக்ஷன்லாம் இருக்கும். அதனால வந்து hernia மாதிரி சப்ஸ்டன்சஸ்லாம் மெஷ்க்குலாம் வந்து ப்ராப்பர் இன்ஃபில்ட்ரேஷன், டிஷ்யூ இன்க்ரோத் should be there. அந்த மாதிரி டைப் ஆஃப் சிந்தட்டிக் மெட்டீரியல் should be selected அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. That should not be non-carcinogenic, non-toxic, non-allergic. இதெல்லாம் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் தி எனி alloplastic material, non-immunogenic. And it என்னன்னா மெக்கானிக்கல் ரிலையபிலிட்டி should be there and biocompatibility should be there. எல்லாமே this லாஸ்ட் லைன்ல அது கேட்பாங்க. So categorization. Chemically 3 types of metallic, ceramic and polymeric. Polymers, biological materials such as collagen needs to be classified separately. So biological materials they have a protein antigenicity. Okay. Metals la வந்து stainless steel யூஸ் பண்ணலாம், either vitalium, cobalt, chromium. Vitalium யூஸ் பண்ணலாம், that is cobalt, chromium and molybdenum alloy. And sometimes titanium is used. Mostly metals and all for ஆர்த்தோ சர்ஜரிஸ், ஸ்க்ரூஸ் யூஸ் பண்ண, இம்ப்ளான்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. தட் அண்ட் ஆல் இது. பட் டைட்டானியம் இஸ் அ வெயிட்லெஸ் திங். தட் மெட்டல் we are using, there should not be any corrosion. So titanium and all very less corrosion. alloys and all யூஸ் பண்ணும்போது corrosionலாம் கம்மியா இருக்கும். Corrosion results, why this corrosion? Corrosion results from electrochemical activity of unstable metal ions. இது important. Electrochemical activity of unstable metal ions. And இங்க என்ன, whenever there is a physiological salt solutions, இது மாதிரி எல்லாம் உடம்புல இருக்கிறதுனால வரது. corrosion என்ன ப்ரொடியூஸ் பண்ணா, பெயின், இன்ஃப்ளமேஷன், அலர்ஜி எல்லாமே ப்ரொடியூஸ் பண்ணா, லூசனிங் ஆஃப் த டிவைஸ் ப்ரொடியூஸ் பண்ணி விட்டுரும். ஸோ அதனால வச்ச இம்ப்ளான்ட் வந்து எதுவுமே ஃபெயிலியர் ஆயிடும். Next, ceramic. Ceramic high stability and resistance to chemical alteration. Ceramic, it includes carbon compounds, hydroxyapatite, which is capable of bonding strongly to adjacent bonds. Okay. அதுதான் இதுல என்னன்னா பெர்மனன்ட் மைக்ரோபோரஸ் இம்ப்ளான்ட். இதுல வந்து என்னன்னா செராமிக்ல undergoes osseous integration, bone matrix எல்லாம் ப்ரொவைட் பண்ணிட்டு நியூ போன் ஃபார்மேஷனுக்கு ceramics is used. Polymers are either long chain
or high molecular weight macromolecules with repeated units will be there. என்ன அப்படின்னா these are low cost of fabrication, the easy availability and low cost of fabrication. So அதனால இது வந்து ரொம்ப ஈஸியா யூஸ் பண்ணுவாங்க. So it is polymer can be any type, we can be processed into fibers or fabrics, mesh, films, foams, everything can be then. So enormous range of chemical composition depends upon the degree of polymerization and cross linking தான். Flexibility நிறைய இருக்கும், அதுக்காக யூஸ் பண்ணுவாங்க. அந்த பாலிமரைசேஷன் கிராஸ் லிங்கிங்ல இருந்தா ஃபிளெக்சிபிலிட்டி இருக்கும். ஸோ பாலிமர்ஸ்ல mostly polymers will have a fibrous encapsulations. There are two types of polymers, resorbable polymers and most non-resorbable polymers. Non-resorbable polymers and fibrous encapsulation will be there. So next tissue reaction is influenced by chemical composition, hydrophilicity and ionic charge and chemical durability of the polymer. Silicone, rubber, PTFE, polyethylene terephthalate, Dacron are most suitable stable of polymers. Nylon is vulnerable, so all polymers are mostly stable except nylon has got hydrolytic reaction. அதனால வந்து degradation போயிடும் nylon மட்டும். Polyamide is called as nylon. Next, flaps. Flap is a tissue that can be moved from one part of the body to the another part with vascular pedicle to maintain blood supply. So or tissue with vascular pedicle oda one part la irundhu innor part move panni edukradhu dhaan this one flap. The vascular pedicle is kept intact. It can be transferred for microvascular anastomosis. Flap la enna vena irukkalam based upon the composition, method of movement and blood supply, flaps can be classified. Composition based panni flaps irukuna cutaneous flaps, musculocutaneous flap, fasciocutaneous flap, osteocutaneous flap, adipofacial, sensory flaps. இது வந்து மூவ்மெண்ட் வந்து எப்படின்னா டிரான்ஸ்ஃபர் எப்படின்னா ஃபிளாப் எப்படி ரொட்டேஷன் ஃபிளாப்பாகவும் யூஸ் பண்ணலாம், அட்வான்ஸ்டு ஃபிளாப்பாகவும் யூஸ் பண்ணலாம். மோஸ்ட்லி இந்த குட்டேனியஸ் ஃபிளாப்ஸ், மஸ்குலோகுட்டேனியஸ் ஃபிளாப்ஸ் இதெல்லாமே வந்து டிரான்ஸ்பொசிஷன் ஃபிளாப்ஸாக தான் யூஸ் பண்ணுவோம். ஓகே, நெக்ஸ்ட் musculocutaneous flap and septocutaneous flap. Cutaneous flaps and all transposition flap. In the musculocutaneous and septocutaneous flaps allame either it can be used as island flap and marla use pannalam. Musculocutaneous flap na arteries travel perpendicular to the muscle to the overlying skin. Musculocutaneous perpendicular to the artery. Flap ku perpendicular ah da arteries irukum. Septocutaneous flap it என்னன்னா segmental or musculocutaneous vessels, அது என்ன intermuscular facial septaல போயிட்டு along the axis, flap ஓட axis parallel போயிட்டு சப்ளை பண்ணும். அதுதான் septocutaneous arteries. On the septocutaneous artery, it will gives rise to perforating branches to the dermal and subdermal plexus of vessels. இதெல்லாம் it can be given to the skin. அதுல இருந்து ஒரு septal ஒரு longitudinal axis artery will be there. It gives branches to the skin and subdermal vessels. So pattern of flap na either random pattern which derives its blood supply from the dermal or subdermal vascular pedicles. This is important. So random flap will have a dermal and subdermal vascular plexus of vessels supplied by perforating arteries. And longitudinal flaps, distant flaps and all longitudinally it will be giving. Random flaps na perpendicular irukum blood supply. Longitudinal other distant flap na parallel to the flap vessels. So appadi irukum blood supply along the axis of the flap. Next, local flaps. Local flaps contain tissue lying adjacent to the defect. It matches the skin at the recipient site in both the color, texture, everything and all. They can be, it depends, flaps and size, either same size and thickness can be determined. Local flaps rely on the inherent elasticity of the skin. Used in mostly the older patients, local flaps are best, where skin is looser. These
local flaps என்னன்னா rotation flaps, transposition flaps and advancement flaps. 3 types of flaps. These flaps are random flaps. These are called as they are raised without regard to any known blood supply. So there is a local flap, there is a not a known blood supply. This flap either rotation flap, transposition flap or advancement flaps. So என்ன அப்படின்னா flap failure is due to involved necrosis of the most distal portion of the transferred tissue. So flap la வந்து distal. So based because this one all flap are taken in a ratio of minimum 1:2 to maximum 1:6. Facial flaps and all we can take a longer pedicle, but skeletal flaps and all lesser length தான் we have to take because distal part of necrosis is more common. So the reason கொடுத்திருப்போம் extrinsic mechanical compromise of the flap pedicleனால அந்த necrosis நடக்குது, ischemia நடக்குது அப்படின்னு கொடுத்திருப்பான். Next page. Next, muscle and musculocutaneous flaps. It has got musculocutaneous flap and muscle flap has got independent intrinsic blood supply. Named blood vessel will be there. The pedicle may be a dominant இருக்கலாம், capable of or minor pedicle இருக்கலாம். Dominant pedicle மட்டும் என்னன்னா that is responsible for the entire flap survival, entire muscle, sustaining this entire muscle flap. Minor pedicles, regardless of the size, it maintains only a lesser portion of the muscles. So multiple minor pedicles should be there for a thing. So when there is a இதெல்லாம் unrelated source of blood supply, அதாவது different origin of blood supply giving at different intervals, that are called segmental pedicles. Segmental pedicles na unrelated source of blood supply. ஒரு மசிலுக்கு lot of segmental pedicles can be there. Minor இதனா major pedicle named source of blood supply will be there for a minor thing. Major நாலும் named source that is responsible for the entire flap. So in types of muscle flap or Mathis and Nahai classification, type 1 flap, single pedicle will be there, major pedicle. So example is gastrocnemius at tensor fascial lata. Type 2 has got a dominant pedicle with minor pedicles, gracilis and trapezius. Type 3 flap la 2 dominant pedicles will be there, gluteus maximus and serratus anterior. Type 4 flap, segmental pedicles will be there, sartorius, tibialis anterior. நம்ம செக்மெண்ட் இது வந்து they will ask repeatedly. சாட்டா வந்து 4 மீட்டர்னு சொன்னான் பிரேம் முன்னாடி, அதான் sartorius. அப்புறம் டாமினன்ட் பெடிக்கல் வித் செகண்டரி செக்மெண்டல் பெடிக்கல்ஸ்னா லாட்டிசிமஸ் டார்சி. செக்மெண்டல் பெடிக்கல்னா அன்ரிலேட்டட் blood supply, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. Successful flaps la 1, 3 and 5 are most useful flap and mostly used because they have a named vascular anatomy and large muscles, large flap க்குலாம் இதெல்லாம் யூஸ் பண்ணலாம். Connections between regions with the given muscle supplied by more than one pedicle or through small caliber choke vessels with bidirectional flows. என்ன அப்படின்னா one muscle supplied can be supplied by more than one pedicle. Either may be a choke vessels with bidirectional flow இருக்கலாம். அதே மாதிரி வீனஸும் அதே மாதிரி இருக்கு, வீனஸ் டெரிட்டரி இதே மாதிரி இருக்கு அப்படின்னா that is called as oscillating veins. ஒரு choke vessel இருக்கு, blood supply-ஆ இருக்கு அப்படின்னா அதுக்கு வந்து வீனஸ் drainage வந்து oscillating vein மாதிரி இருக்கும். ஆசிலேட்டிங் வெயின்ல டிவைட் ஆஃப் பெடிக்கல்ஸ் வால்வ்ஸே கிடையாது. ஸோ தான் அனலாக் டு தி பைடைரக்ஷனல் சோக் வெசல்ஸ். venous flow from one territory to another territory is through the oscillating veins. The example for choke vessel dependent flap is tram flap. Transverse rectus abdominis muscle flap is choke vessel dependent flap. இது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. So muscle flap, skin flaps oda muscle flaps are most composite robust blood supply. So it is least affected by irradiation and infection.
So major consideration என்ன அப்படின்னா இதுல muscle flapல loss of function is acceptable. Okay, next இதுல so okay, next musculocutaneous flap. Musculocutaneous flap is called as myocutaneous flap. Muscle flap with attached skin paddle will be there. Superficial skeletal muscle carries blood supply to the skin. அதோட சேர்த்து muscle through this overlying musculocutaneous எடுத்துக்கலாம். Septocutaneous it is from blood vessel is from the septal fascia. அதுல இருக்கும். Okay. In addition to musculocutaneous branches supplying the overlying skin, source vessel branches within the muscle into the channels perforate the deep fascia to anastomose within subdermal and nourish the skin. இது பெருசா ஒரு நிமிஷம். இது ஒன்றும் பெருசா ரொம்ப தெரியல. விட்டுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து there are certain musculocutaneous flap and இது septocutaneous flap, perforator flap எல்லாம் இருக்கு. Deep inferior epigastric perforator flap which carries the same skin and subcutaneous tissue as the tram flap for breast reconstruction. மாதிரி இதை புரியுது, இது எனக்கு சத்தியமா புரியல. ஹலோ ஹலோ சார், இதை புரியுது உனக்கு? எதுல சார்? ப்ரீவியஸ் பேஜ் அந்த இது perforating muscular branches can be dissected out from actually என்னன்னா ஒரு entire muscle cannot be மசில்ஸ் வந்து ஏஞ்சல் ஸ்டம்ஸா அப்படி ஒரு பிளாக்கா பிரிச்சிருப்பாங்க. ஓகே பிளட் சப்ளை போறது அது பேரு சோக் மசில்ஸ். அதுதான் entire muscle இல்லாம பர்టిక్యులர் செக்மெண்ட் மட்டும் எடுத்து யூஸ் பண்ணிட்டு நம்ம ஃபிளாப்பை யூஸ் பண்ணிக்கலாம். காம்ப்ரமைசிங் டு தி अदर மசில், அதான் சொல்றாங்களா? இந்த சைடு அவ்வளவா எம்சிக்யூ இது டயகிராம் மட்டும் இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் பேஜ் இதுல பாருங்க, மேல டைரக்ட் குட்டேனியஸ், டைரக்டா வெசல்ல இருந்து டைரக்டா ஸ்கின்னுக்கு போய் சப்ளை பண்றது டைரக்ட் குட்டேனியஸ். பி வந்து பாத்தீங்கன்னா செப்டோகுட்டேனியஸ், மசிலோட செப்டம், ரெண்டு மசில் நடுவுல இருக்க செப்டம் வழியா போய் ஸ்கின்னுக்கு சப்ளை பண்றதுனால செப்டோகுட்டேனியஸ். சி வந்து டைரக்ட் குட்டேனியஸ் பிரான்ச் ஆஃப் மஸ்குலர் பிரான்ச், மசில்ஸ்க்கும் சப்ளை பண்ணுது அந்த வெசல். அப்புறம் அந்த மசில்ல இருந்து இன்னொரு பிரான்ச் போய் ஸ்கின்னுக்கு சப்ளை பண்றதுனால அது. நெக்ஸ்ட் வந்து செப்டோ பெர்ஃபரேட்டிங் cutaneous branches of muscular vessels, மசில் சப்ளை பண்ண வெசல் மசில் வழியா உள்ள இருந்து வந்து அதே வெசல் வந்து மசில் சப்ளை பண்ண வெசலே வந்து திருப்பி வந்து வெளியே வந்து ஸ்கின்னுக்கு சப்ளை பண்ணுது, பெர்ஃபரேட் ஆகி வந்து சப்ளை பண்ணுது. வந்து செப்டோகுட்டேனியஸ் பெர்ஃபரேட்டர் தான். செப்டோகுட்டேனியஸ் பெர்ஃபரேட்டர் வந்து ரெண்டு செப்டம் வழியா வந்து குட்டேனியஸ் வழியா செப்டம்ல வந்து பெர்ஃபரேட் ஆகி வர்றதுனால. எஃப் வந்து மஸ்குலோகுட்டேனியஸ் பெர்ஃபரேட்டர், மசில் உள்ள வந்து வந்ததுன்னா மஸ்குலோகுட்டேனியல்ல பெர்ஃபரேட்டர்ஸ். எஸ் ஓகே, அவ்வளவுதான். டீப் ஃபேஷியா இவ்வளவுதான், இதுதான் இம்பார்ட்டன்ட். சரி, நெக்ஸ்ட் ஃபேஷியா அண்ட் ஃபேஷியோகுட்டேனியஸ் ஃபிளாப்ஸ். ஸோ தெர் இஸ் என்னன்னா அப்படின்னா musculocutaneous skin circulation has lead to the identification of vascular pedicles. ஸோ என்ன அப்படின்னா இன்டர்மஸ்குலர் செப்டம்ல வரலாம், இல்லை டீப் ஃபேஷியால வரலாம். இதெல்லாம் பேஸ் பண்ணி வருது. ஃபேஷியோகுட்டேனியஸ் ஃபிளாப் அப்படின்னா ஃபேஷியல் பிளெக்சஸ்ல பிளட் வெசல்ஸ் இருக்கும், அங்க இருந்து ஒரு பிரான்ச்சஸ் வந்து குட்டேனியஸ்க்கு சப்ளை பண்ணும். ஃபேஷியல் பிளெக்சஸ்ல இருந்து ஒரு பிரான்ச், தேர் வில் பி மெயின் சோர்ஸ் வெசல் வில் பி தேர். அந்த சோர்ஸ் வெசல்ல இருந்து ஒரு நேம்டு வெசல் கோயிங் ஃபார் த ஃபேஷியல் டிராவல்ஸ் அலாங் த ஃபேஷியல் பிளெக்சஸ். அந்த ஃபேஷியல் பிளெக்சஸ்ல இருந்து ஒரு பிரான்ச் வந்து சப்ளை பண்ணி குட்டேனியஸ் சப்ளை பண்ணும். இதுதான் வந்து ஃபேஷியோகுட்டேனியஸ் ஃபிளாப்ஸ். செப்டோகுட்டேனியஸ் இதெல்லாம் மேல இருக்கிற டயகிராம் கீழே எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருக்கான்.
So the anatomic feature of faciocutaneous flaps are இதுல வந்து facial feeder vessels is called as facial perforators. So அந்த facial plexusல வந்து ஒரு perforator அந்த வந்து ஸ்கின்னுக்கு சப்ளை பண்ணும். அதுதான் வந்து called as facial feeder vessels, which are branches of source vessels to the given angiosome. Okay, so ஒரு particular main source vessel இருந்து வர vessel வந்து facial perforator feeder vessel. அதுல இருந்து ஒரு perforator வந்து சப்ளை பண்ணி ஸ்கின்னுக்கு சப்ளை பண்றது cutaneous. So ஒரு angiosome is important. இது angiosome is a 3D block of tissue supplied by source artery. Entire surface of the body is composed of multitude of angiosome. Or block of tissue with source artery along with or either it may be a fascia or skin or cutaneous இதெல்லாம் சப்ளை பண்ணா அதெல்லாம் இருக்கு. The facial feeder vessels do not perforate the deep fascia but terminate within the facial plexus. The feeder vessels இதுதான் important. Terminate in the facial plexus itself. The facial plexus is not a structure but a confluence of multiple adjacent vascular plexus தான் ஒரு சோர்ஸ் வெசல்ல இருந்து மல்டிபிள் வாஸ்குலர் இன்டர்கம்யூனிகேஷன்ஸ் வரதான் ஃபேஷியல் பிளெக்சஸ். அது எங்க எக்ஸிஸ்ட் ஆகும்னா சப்ஃபேஷியால இல்ல ஃபேஷியால எக்ஸிஸ்ட் ஆகி சப்குட்டேனியஸ்ல வந்து சப்டர்மல்ல வந்து கொடுத்துட்டு செத்து போயிடும். அதுதான் நெக்ஸ்ட் கான்செப்ட் ஆஃப் ஃபேஷியோகுட்டேனியஸ் எதுக்கு அப்படின்னா skin flap size of the skin flap could be increased if we are oriented along the longitudinal axis. Next. Mostly faciocutaneous flaps la enga irukuna extremities la dhaan irukum. Anterior lateral thigh flap, radial forearm flap and lateral arm flap idella faciocutaneous flap mostly. So there is no set rules. இதுல வந்து பெருசா என்னன்னா பெர்ஃபரேட்டர்ஸ் லொகேட் பண்றது இப்படிதான் இருக்கும், அதெல்லாம் எதுவுமே கிடையாது. ஆனா நிறைய அனாமலஸ் கேலிபர் லொகேஷன் வெசல்ஸ் இதெல்லாம் இருக்கும். ஸோ ஒரு 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 லெஃப்ட் சைட்ல இருக்கிற மாதிரி இல்ல ரைட் சைட்ல இருக்கணும்னு அவசியமும் இல்லைன்றாங்க. So most useful feature of faciocutaneous flap, it can be distally based mostly. So muscle flap based and all close to the heart and faciocutaneous flap la extremities based இருக்கும். So okay, next perforator flaps. So next perforator flaps evolved as an improvement over musculocutaneous flap and faciocutaneous flap. So based upon the perforator vessels, the perforator vessel லோட இதுல either perforator vessel எப்படி டைரக்டாவும் இருக்கலாம், through the deep fasciaவும் வரலாம், எல்லாமே இருக்கும். Direct perforators are that travel directly from the mother vessel to the plexus, or these include septocutaneous, direct cutaneous branches. Indirect perforators can be from deep structures or the route from the mother vessel to the plexus. இதெல்லாம் சொல்றாங்க. So perforator flaps include preservation of functional muscle and fascia at the donor site and versatility of flap design. என்ன அப்படின்னா இது பெர்ஃபரேட்டர் பேஸ்டு ஃபிளாப்னா we have to identify இது பெர்ஃபரேட்டர் பேஸ்டு வெசல், அந்த வெசலை தனியா நம்ம ஐடென்டிஃபை பண்ணி நம்ம இது பண்ணணும். The diameter of the perforator vessel should be minimum 0.5 mm இருக்கணும். அப்படி இருந்தாதான் வந்து ஒரு பெர்ஃபரேட்டர் பேஸ்டு ஃபிளாப்பை நம்ம ஹார்வெஸ்ட் பண்ண முடியும். At least minimum 2 to more than 2 or more perforator should be there. Sufficient pedicle length of the perforator vessel வந்து adequate length should be there. இதெல்லாம் vasospasm mostly இது போயிடும், அதனால perforator survive ஆகாது. So sometimes preservation of subcutaneous vein also helpful for the venous outflow. So use of perforator flaps வந்து என்ன அப்படின்னா adipose tissue based perforator flap la use பண்ணோம். Breast reconstruction surgeries அதெல்லாம். So another innervation perforator flap அப்படின்னா discovery of new flap based perforator smaller less than 0.8 mm in diameter found superficial to facial planes. இதெல்லாம் பேஸ் பண்ணி கூட புதுசா யூஸ் பண்ணலாம். So anything less than 0.8 mm of vessel
யூஸ் பண்ணி சர்ஜரி பண்ணோம். தட் இஸ் சூப்பர் மைக்ரோ சர்ஜரி வேணும் அனஸ்டமோசிஸ் பண்றதுக்கு. சூப்பர் மைக்ரோ சர்ஜரினா 12-0 சூச்சர் மெட்டீரியல் யூஸ் பண்ணுவோம். நார்மலா யூஸ் பண்றது வந்து 10-0 மெட்டீரியல், 8-0 மெட்டீரியல் யூஸ் பண்ணுவோம். பெர்ஃபரேட்டர் ஃபீடர் வெசலுக்கு 10-0 மெட்டீரியல் யூஸ் பண்ணுவோம். இந்த less than 0.8 mm இருக்கிறதுலாம் சூப்பர் மைக்ரோ சர்ஜரி பண்ணுவோம். மைக்ரோஸ்கோப் வச்சு பண்றது 10-0 மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட் மைக்ரோவாஸ்குலர் ஃப்ரீ டிஷ்யூ டிரான்ஸ்ஃபர். இதுல என்ன அப்படின்னா, இந்த மைக்ரோவாஸ்குலர் ஃபிளாப்ல எதை வேணா டிரான்ஸ்ஃபர் பண்ணலாம். அது வந்து ஒரு ஆர்டரியா வீனஸ் சப்ளை பேஸ்டா இருக்கும். அனஸ்டமோசிஸ் பண்ணோம். ஸ்கின், ஃபேட், மசில், கார்டிலேஜஸ், போன்ஸ், நர்வ்ஸ் எது வேணா போட்டு ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணலாம். எல்லாத்துக்குமே யூஸ் ஆகும் அது. என்னென்ன ப்ரீவியஸ் சர்ஜரி, எனி ப்ரையர் irradiation impairs the quality of tissue, இதெல்லாமே வந்து அசஸ் பண்ணிட்டு வெதர் பிளான் பண்ணிக்கணும் அந்த பேஷண்ட்டுக்கு டிஃபெக்ட் அந்த இடத்துல வந்து பெர்ஃபரேட்டர் ஃபிளாப். ஏன்னா பிகாஸ் ப்ரீ ஆபரேட்டிவ் irradiation யூஸ் பண்ணோம்னா வெசல்ஸ் வில் பி ஃபைப்ரோஸ்டா இருக்கும். ஸோ வி கேனாட் யூஸ் த அனஸ்டமோட்டிக் அந்த வெசல் மைக்ரோவாஸ்குலர் ஃப்ரீ சர்ஜரி ஃப்ரீ ஃபிளாப் ரீகன்ஸ்ட்ரக்ஷனுக்கு ஃபீடர் வெசல் கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். ஸோ மசில்ஸ் டஸ் நாட் டாலரேட் வார்ம் இஸ்கீமியா ஃபார் லாங்கர் தென் இந்த ஃபிளாப்ல மசில்ஸ் வந்து மினிமம் 2 ஹவர்ஸ்க்குள்ள எடுத்தா யூஸ் பண்ணிடணும். ஸ்கின் அண்ட் ஃபேஷியோகுட்டேனியஸ் ஃபிளாப்ஸ் கேன் டாலரேட் ஃபார் 4 to 6 weeks. இது எம்சிக்யூ. இதுல வந்து நல்ல குட் சவுண்ட் டெக்னிக் ரிக்வயர்ஸ் ஹெல்தி வெசல்ஸ் ஆஃப் ரீசனபிள் சைஸ் அண்ட் குட் அவுட்ஃப்ளோ ஃபார் த அனஸ்டமோசிஸ் ஷுட் பி மேட் அவுட். வெயின் கிராஃப்ட் have been shown to reduce the success rate and are not primarily used. Mostly whatever vessel, இப்போ நம்ம மெரிண்டினோ ப்ரொசீஜரே யூஸ் பண்றோம்னா அது ஒரு கிராஃப்ட் மைக்ரோவாஸ்குலர் சர்ஜரி தான். அது இன்டர்னல் மெமரி ஆர்டரி யூஸ் பண்ணி ஜெஜனல் இன்டர்போஷன் பண்ணுவாங்க. மோஸ்ட்லி பெட்டர் ஆல்வேஸ் யூஸ் திஸ் ஆர்டரி. இஃப் இட் இஸ் நாட் ஆர்டரி இஸ் நாட் அவைலபிள், we use vein graft. Mostly end to side anastomosis is preferred if vessel size or wall thickness discrepancy இருந்தா. நார்மலா end to end யூஸ் பண்ணுவோம். Sometimes when end to side anastomosis is preferred. அந்த எடுக்கிற அந்த வெசல் அந்த மைக்ரோவாஸ்குலர் ஃப்ரீ கிராஃப்ட் எடுக்கிறது அந்த வெசல் வந்து கட் பண்ண உடனே இட் வில் கோ ஃபார் அ ஸ்பாசம். ஸோ அதுக்கு என்ன பண்ணணும்னா ஸ்பாசம்ல வந்து ப்ரிவென்ட் ஆகி கொலாப்ஸ் ஆகாம இருக்கிறதுக்கு எய்தர் வி இன்ஜெக்ட் லிக்னோகைன், பெப்பாவரின், இது இம்பார்ட்டன்ட். அண்ட் என்னன்னா மெக்கானிக்கலா டயலேட் பண்றது தட் கேன் பி டன். அப்புறம் அப்படிலாம் அட்வான்டேஜியா ரிமூவ் பண்ணிட்டோம்னா சம் மசில்ஸ் கட் பண்றோம், அதுல சிம்பத்தட்டிக் ஃபைபர்ஸ்லாம் ரிமூவ் பண்ணிடும். அதனால இட் டஸ் நாட் கோ ஃபார் அ ஸ்பாசம். So to avoid spasm, we are giving lignocaine, pepaverin, stripping of the adventitia. Failure of reperfusion இருந்ததுன்னா the term called as no reflow phenomenon சொல்லுவாங்க. ஓகே. அப்புறமேல வந்து நெக்ஸ்ட் போஸ்ட் ஆபரேட்டிவ் ஆன்டிகோயாகுலேஷன் கேன் பி given to prevent any thrombosis formation அதெல்லாம். So most free flap thrombosis எல்லாம் இந்த occur in the first 48 hours after surgery and salvage rates are high whenever அதுக்குள்ள பார்த்துட்டோம்னா. அதுதான் ஃபிளாப் எப்படி அப்சர்வ் பண்ணுவோம், கலரு, கெபிலரி ரீஃபில், ஃபுல்னஸ் அண்ட் கெபிலரி ப்ளீடிங் இதெல்லாம் பேஸ் பண்ணி பார்ப்போம். சம்டைம்ஸ் நம்ம ஒரு சின்ன நிக் போட்டு ஸ்டாப் இன்சிஷன் போட்டு 11 பிளட்ல இன்சிஷன் பண்ணா ஆக்டிவ் ப்ளீடிங் இருக்குன்னா ஃபிளாப் சர்வைவபிள் இதெல்லாம் பார்க்கலாம். ஸோ ஃபிளாப் மானிட்டரிங் எப்படி பண்றோம்னா ஹேண்டில் டாப்லர், பென்சில் டாப்லர், டாப்லர் யூஸ் பண்ணோம், பல்ஸ் ஆக்சிமீட்ரி, டெம்பரேச்சர் மானிட்டர் பண்ணி இதெல்லாம் பார்க்கலாம். ஸோ டிஷ்யூ சர்வைவல் ரேட்ஸ் ஃபார் ஃப்ரீ டிஷ்யூ டிரான்ஸ்ஃபர்லாம் ஜென்ரலா 98% மேல இருக்கு. ஸோ 6 to 25% எல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்றாங்க. எதுக்குன்னா த்ரோம்போசிஸ் தான் மோஸ்ட் காமன். அதுதான் என்ன த்ரோம்போசிஸ்னா பிரைமரி த்ரோம்போசிஸ் எப்போ அனஸ்டமோட்டிக் ஃபெயிலியர்னால வர்றது. இனிஷியலா உடனே வந்துடும் வித்தின் 48 hours. இந்த பிரைமரி த்ரோம்போசிஸ் ஃபார்ம் ஆகாம இருக்கிறதுக்கு என்னென்ன பண்ணணும்னு சொல்லியிருப்பாங்க. சூச்சர் ஷுட் நாட் பி, அனஸ்டமோசிஸ் ஷுட் நாட் பி டூ டைட், ஷுட் நாட் பி டூ லூஸ், இதெல்லாம் பண்ணணும். அப்புறமேல் பேக் வால்லாம் எடுக்கக்கூடாது, வெசலோட பேக் வால். இந்த 3 வேர்டுமே இம்பார்ட்டன்ட். ஷுட் நாட் பி டூ டைட், டூ லூஸ் அண்ட் அவாய்ட் பேக் வால், டேக்கிங் ஆஃப் த பேக் வால் ஆஃப் த வெசல். நெக்ஸ்ட் வந்து
Next, super microsurgery technique. So whenever microvascular dissection 0.3 to 0.8 mm in diameter, நம்ம anastomosis plan for anastomosis called as super microvascular technique. இது வந்து எப்படி யூஸ் பண்ணுவாங்கன்னா 1209 தான் யூஸ் பண்ணி பண்ணும், மைக்ரோஸ்கோப் வச்சு பண்ணும். டிஸ்அட்வான்டேஜஸ் ஆர் லாட் ஆஃப் அனாட்டமிக் வேரியேஷன்ஸ் இருக்கும். எதுக்கு இதுதான் இதுல ஒரு டேர்ம் கால்டு ஃப்ரீ ஸ்டைல் ஃபிளாப் சொல்லுவாங்க. மோஸ்ட்லி இந்த சூப்பர் மைக்ரோ சர்ஜரி எல்லாம் ஃபீடர் வெசல் பெர்ஃபரேட்டரோட ஃபீடர் வெசல் அனஸ்டோமோஸ் பேஸ்டு பெர்ஃபரேட்டர் பேஸ்டு ஃபிளாப் பண்றதுக்கு தான் திஸ் வில் பி டேக்கன். ஸோ இது எப்படின்னா எனி ஃபிளாப் எனி ஃபீடர் வெசல் கிரேட்டர் தென் அப் டு 0.3 to 0.0 mm டயமீட்டர் பேஸ்டா ஒரு ஃபிளாப் இருக்குன்னா தட் கேன் பி டிசைடட், தட் கேன் பி டேக்கன் அஸ் அ ஃபிளாப். அதான் இந்த மாதிரி நிறைய இந்த 0.3 to 0.0 mm வெசல் வந்து ஃபீடர் வெசல் யூனிவர்சல்லி அவைலபிள். ஸோ அதனால எங்க இருந்து வேணாலும் இந்த ஃபிளாப் எடுத்துக்கலாம். அதனால வந்து இட்ஸ் கால்ட் அஸ் ஃப்ரீ ஸ்டைல் ஃபிளாப். நெக்ஸ்ட் பீடியாட்ரிக் பிளாஸ்டிக் சர்ஜரி. ஸோ பீடியாட்ரிக் பிளாஸ்டிக் சர்ஜரியில வந்து craniosynostosis is the first, the premature fusion of one or more cranial sutures. It occurs in 1 in 2500 live births and sporadic in nature. Mostly any suture involved na restricted pattern of the இதுதான் இருக்கும். இது ஒரு நியூரோ சர்ஜரியில கொடுத்துருப்போம். விச் சூச்சர்ஸ் ஆர் மோஸ்ட் இனிஷியலி க்ளோஸ்ட் ஒரு ஆர்டர் ஆஃப் ஃப்ரீக்வன்சி கொடுத்துருப்பான். அது நம்ம பார்த்தா தெரியும் நமக்கு. பீடியாட்ரிக் நியூரோ சர்ஜரியில இருக்குன்னு நினைக்கிறேன். அது நம்ம பார்த்தோம். சரி நிமிஷம். தெரியல. ஓகே. So treatment is indicated to indicated to correct the deformity. So early treatment is better to for the normal development of growth. அப்புறமேல் visual sequelae எல்லாம் prevent disturbance எல்லாம் prevent பண்றதுக்கு எல்லாமே early treatment is better. Correction எப்பவுமே mostly during the first 6 months is have better neurodevelopmental outcomes. Surgical treatment என்ன அப்படின்னா either coronal approach or இதெல்லாம் மோஸ்ட்லி யூஸ்வலி கொரோனல் அப்ரோச் தான் யூஸ் பண்ணுவாங்க. ரிலீஸ் ஆஃப் எக்ஸிஷன் ஆஃப் தி ஃபியூஸ்டு சூச்சர்ஸ். ஓகே. ஸோ அந்த நெக்ஸ்ட் பிக்சர்ல பாத்தீங்கன்னா லாட் ஆஃப் கொரோனல் சூச்சர்ஸ் ஜிக்ஸாக் கொரோனல் இன்சிஷன்ஸ் எல்லாம் போட்டு ரிலீஸ் பண்ணி விடுவாங்க. இதுதான் ரெசிடுவலா ரிலீஸ் பண்ண போன்ஸ் எல்லாம் ரெசிடுவல் போன் டிஃபெக்ட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணும். தட் இஸ் ரீஆசிஃபை செகண்டரி as a process up to 2 years of age it will be normal. The sometimes implementation of reabsorbable plates also have improved outcomes. Other less common congenital anomalies na வந்து head into agenesis of one or number of layers of scalp or cranium. So cranium one or two layers will be absent. That is called as aplasia cutis congenita, focal defect of skin on the vertex. Adu one. So treatment depends upon the size of the defect. அதெல்லாம் தான் either என்ன டிரான்ஸ்போசிஷன் ஃபிளாப்பா யூஸ் பண்ணலாம் இல்ல கிராஃப்ட் யூஸ் பண்ணலாம். ஸோ அவ்வளவுதான். நெக்ஸ்ட் கன்ஜெனிட்டல் இயர் அனாமலிஸ். கன்ஜெனிட்டல் இயர் அனாமலிஸ்ல கிரேனியோஃபேஷியல் மைக்ரோசோமியா. ஸோ என்ன அப்படின்னா அனாமலிஸ்ல வந்து எக்ஸ்டர்னல் இயர் வந்து ரொம்ப சின்னதாகவும் இருக்கும். Some common external ear anomalies வந்து prominent ears, constricted ears, failure of the upper pole of the ear to stand out from the head, ஒட்டிட்டு இருக்கும், cryptotia. So இதுல என்ன important, most common type of microtia is a malformed vestigial cartilaginous structure associated with the soft tissue component of lobule. இதுதான் இதுல வந்து என்னன்னா malformed vestigial cartilaginous structure, அது மட்டும் ஞாபகம் வச்சுட்டா போதும். most common type conductive hearing loss will be there because absence of external auditory canal. அதனால இதெல்லாம் இருக்கும். reconstruction வந்து two general approaches, one autologous reconstruction யூஸ் பண்ணலாம், நான் autologous reconstruction யூஸ் பண்ணலாம். நான் autologous reconstructive வந்து என்ன இருக்குன்னா high density polyethylene implant under the skin place பண்ணுவாங்க. இது வந்து excellent results, but requires harvest of the flap.
டிஸ்அட்வான்டேஜஸ்னா இது வந்து ஒரு பிரசன்ஸ் ஆஃப் ஃபாரின் பாடி வச்சு அது மேல வந்து இது ஹார்பர் ஃபிளாப் ரைஸ் பண்ணி ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்றதுனால ஃபாரின் பாடி சென்சேஷன் இருந்துகிட்டே இருக்கும். அதனால சம்டைம்ஸ் இன்ஃபெக்ஷன் வரும், டிஃபிகல்ட்டி வித் சால்வேஜ் இன் கேஸ் ஆஃப் காம்ப்ளிகேஷன்ஸ். நெக்ஸ்ட் ஆட்டோலோகஸ் செகண்ட் அப்ரோச் இன்வால்வ்ஸ் ஆட்டோலோகஸ் டிஷ்யூ. ரிப் கார்டிலேஜ்ல இருந்து எடுத்து அதை இயர் மாதிரியே ஃப்ரேம் ஒர்க் பண்ணி மோல்டு பண்ணி அதை வந்து சப்குட்டேனியஸ் பேக்கெட்ல வச்சு போட்டுப்பாங்க. ரிப் கார்டிலேஜ் யூஸ் பண்ணது அது ஆட்டோலோகஸ் டெக்னிக். மல்டிபிள் ஸ்டேஞ்சஸா ஒரு ஃப்ரேம் ஒர்க்கா போட்டு இயர் மாதிரி ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணி போட்டுருவாங்க. டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னா மல்டிபிள் சர்ஜரிஸ் மல்டிபிள் ரிப்ஸ்ல இருந்து எடுக்கணும் அந்த கார்டிலேஜஸ். நெக்ஸ்ட் கிரேனியோஃபேஷியல் மைக்ரோசோமியா. ஸோ இதுல வந்து ஹெமிஃபேஷியல் மைக்ரோசோமியா என்ன சொல்றாங்க அப்படின்னா லாட் ஆஃப் அப்நார்மாலிட்டிஸ் இன்வால்விங் டிஃபிஷியன்ட் டெவலப்மெண்ட் ஆஃப் பார்ட்ஸ் ஆஃப் த ஃபேஸ் ரிலேட்டட் டு ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் பிராங்கியல் ஆர்ச்சஸ். ஓகே, ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் பிராங்கியல் ஆர்ச்ல என்னென்ன டிஃபெக்ட் இருக்கோ அதெல்லாம் சேர்ந்து மூஞ்சி எல்லாம் ஒரு மாதிரி இருக்கும். இட் எய்தர் யூனிலேட்ரல் ஆர் பைலேட்ரல் அண்ட் இன்வால்வ்ஸ் ஆர்பிட், மேண்டிபிள், எக்ஸ்டர்னல் இயர், ஃபேஷியல் நர்வ் அண்ட் ஃபேஷியல் சாஃப்ட் டிஷ்யூஸ் இதெல்லாமே இருக்கும். காசஸ் அன்னோன்னு, mostly due to the MCQ relate uterovascular compromise of the stapedial artery. This is important. Uterovascular compromise of the stapedial artery. Okay. So treatment is complex. So tailored approach for individual patients. அதை பேஸ் பண்ணி பண்ணோம். ஃபர்ஸ்ட் வந்து ஐ எக்ஸ்போஷர் ஏதாவது இருக்கு அப்படின்னா அதுதான் ஃபர்ஸ்ட் ட்ரீட் பண்ணோம். கெரட்டைட்டிஸ் எல்லாம் வரும், ஏர்வே காம்ப்ரமைஸ் இதெல்லாமே இருக்குன்னா அதெல்லாம் ட்ரீட் பண்ணணும். ஸோ நோவல் அப்ரோச்சஸ்னா டிஸ்ட்ராக்ஷன் ஆஸ்டியோஜெனிசிஸ் ஆஃப் த மேண்டிபிள். இது வந்து இலிசரோ டெக்னிக் மாதிரி யூஸ் பண்ணி டிஸ்ட்ராக்ஷன் ஆஸ்டியோஜெனிசிஸ் ஆஃப் மேண்டிபிள் கொண்டு வந்து இது பண்ணுவாங்க. மேண்டிபிள் டிஃபெக்ட்டுக்கெல்லாம் ட்ரீட் பண்ணலாம். பேஷண்ட்ஸ் வித் நெக்ஸ்ட் வந்து கிரேனியோஃபேஷியல் அனாமலிஸ்ல வந்து கிளெஃப்ட் லிப் எல்லாம் அசோசியேட்டட், பேலட் அசோசியேட்டட் எல்லாமே இருக்கும். எல்லாமே ட்ரீட் பண்றதுலாம் கிரேனியோஃபேஷியல் சென்டர்ல தான் ட்ரீட் பண்ணணும். ஸோ சும்மா கதை சொல்லியிருப்பான் ஒரு இது, பிளாஸ்டிக் சர்ஜன், நியூரோ சர்ஜன், ஓரல் சர்ஜன் எல்லாம் அசோசியேட் பண்ணி எல்லாம் ஒரு இது அது மல்டி ஸ்பெஷாலிஸ்டா இருக்கிற இடத்துல தான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் கிளெஃப்ட் லிப் அண்ட் கிளெஃப்ட் பேலட். கிளெஃப்ட் லிப் பேலட் எல்லாம் மோஸ்ட்லி அனாமலி அசோசியேட்டட். இது என்னன்னா இம்பார்ட்டன்ட், இந்த கிளெஃப்ட் லிப் கிளெஃப்ட் பேலட் என்றால் pathogenesis லாம் incompletely understood. Minimum 3 to 4 operations are required for the deformity. எப்ப லிப்னா first thing we have to repair is cleft lip at 3 months to 6 months. So that baby has to take proper feeding. Next baby has to speak, அதாவது proper verbal speech எல்லாம் வரணும். அதுக்காக cleft palate repair before 1 year. Lip is 3 to 6 months, palate is before 1 year. And for any and alveolar bone graft when permanent dentition begins and after orthodontic preparation. இதெல்லாமே நெக்ஸ்ட் லாஸ்டா பண்றது. ஃபியூச்சரா என்ன இருக்குன்னா திஸ் பேஷண்ட் ஆர் அசோசியேட்டட் வித் செப்டல் டீவியேஷன் இருக்கும், நேசல் செப்டல் டீவியேஷன் அப்படின்னா செப்டோ ரைனோபிளாஸ்டி. அந்த ஃபேஸ் எல்லாம் ரைனோபிளாஸ்டினா ஃபேஸ் நோஸ் சர்ஜரி, நோஸ் டிஃபெக்ட் எல்லாம் நெக்ஸ்ட் லேட்டரா லாஸ்டா சர்ஜரி பண்ணிக்கலாம். அது ஸ்கூலுக்கு போறதுக்கு முன்னாடி, காலேஜ் போறதுக்கு முன்னாடி, ஸ்கூல் போறதுக்கு முன்னாடி, ஹை ஸ்கூல் போறதுக்கு முன்னாடி we have to do septorhinoplasty. These patients are associated with Leafort 1 maxillary advancement surgery if indicated. Either done in 2 stages or secondary procedures for improvement are done. So next வந்து a cleft lip is characterized partial or complete lack of circumferential continuity of the lip. இது சும்மா சொல்லிருப்பாங்க. This patient is most commonly involved is upper lip. This is important. That is extending into the nose. Deformity எங்க இருக்குன்னா mucosa, orbicularis, oris muscle and skin. So all together will be there. Mucosa, orbicularis, oris and skin. Nasal deformity is characterized by slumped and wide so wide nostril will be there. There are many techniques for the repair of the cleft lip. Mostly more variation rotation advancement repair தான் பண்றாங்க. Millard introduced rotation advancement repair. சில என்ன அப்படின்னா rotation of the medial portion of the lip and advancement of the lateral portion into the defect created by the rotation.
ஓகே. ஸோ இந்த டயக்ராம்ல பார்த்தீங்கன்னா தெரியுங்கப்பா, அட்வான்ஸ்மெண்ட் ஃபிளாப்ல அதுல வந்து மீடியல் போர்ஷன் ஆஃப் த லிப் ஃபிளாப் ஒன்று ரைஸ் பண்ணிட்டு அதை அட்வான்ஸ் பண்ணி அந்த பக்கம் டிஃபெக்டை க்ளோஸ் பண்ணிடுறாங்க. ரொட்டேஷன் ஃபிளாப், மில்லட் கூப்லர் ஃபிளாப். நெக்ஸ்ட், so main purpose of the surgery is to develop normal speech and prevention of regurgitation of food into the nose. இதெல்லாமே நார்மல் ஸ்பீச்சுக்கு வீலோஃபெரிஞ்சியல் காம்பிடன்ஸ் வேணும் கண்டிப்பா. டு க்ளோஸ் த ஓரல் கேவிட்டி ஃப்ரம் தி நேசல் கேவிட்டி இதெல்லாம். ஸோ அப்போதான் நல்ல கான்சனன்ஸ் எல்லாம் ப்ரொடியூஸ் ஆகும். இதெல்லாம் நெக்ஸ்ட், cleft palate levator valley palatine muscle fibers are oriented abnormally along the cleft. So cleft palate repair involves repair of the nasal lining and oral mucosa and reorientation and repair of the levator valley palatine muscle. So last line அதுதான். So அதான் cleft palate ல வந்து அதான் repair of nasal lining, oral mucosa and reorientation of the repair of the levator valley palatine muscle. Next, third procedure necessary in most cases in alveolar bone grafting. எல்லாத்துலயுமே வந்து bone deformity இருக்குன்னா alveolar bone grafting லாஸ்டா யூஸ் பண்ணிடுவோம். நெக்ஸ்ட் cancellous bone தான் யூஸ் பண்ணுவோம். இலியம்ல இருந்து cancellous bone எடுத்துட்டு bone continuityக்காக dental arch restore பண்ணணும். அதுக்கு லாஸ்டா வந்து இது பண்றது. எனி மிஸ்ஸிங் டீத் எல்லாமே வந்து லேட்டரா அட்ரஸ்டு. So after even though repair 15% you have a velopharyngeal insufficiency. Secondary palatal lengthening or other approaches to promote velopharyngeal closure are indicated after 3 to 5 years of age. இது மட்டும் important அவ்வளவுதான். Next, maxillary hypoplasia இருந்ததுன்னா leaf out on maxillary advancement surgery can be done. Okay. So not only repair treatment does not end after repair, but it needs a observation by a craniofacial team throughout the development. எல்லாமே பார்க்கணும்ன்றாங்க. நெக்ஸ்ட் வாஸ்குலர் அனாமலிஸ். ஸோ வாஸ்குலர் அனாமலிஸ்ல வந்து வாஸ்குலர் அனாமலிஸ் டூ மேஜர் டைப்ஸ் ஆஃப் டியூமர்ஸ், எய்தர் மால்ஃபார்மேஷன்ஸ். டியூமர்ஸ் ஆர் நார்மல் ஆர் அப்நார்மல் proliferation of endothelium. Hemangioma is one of the most common vascular tumor. Apart from hemangioendothelioma, angiomas, hemangiopericytomas, malignant tumors, angiosarcoma எல்லாம் சொல்றாங்க. Malformation, abnormal development of artery, capillary, venous, lymphatic components of the vascular system. That's the malformations. இது எப்படி வேணா டிவைட் பண்ணலாம். ஹை ஃப்ளோ, லோ ஃப்ளோ, மிக்சட் ஃப்ளோ. Correct diagnosis depends upon the history. Hemangiomas develop in infancy or so இதெல்லாம் தேவையில்லை. Normally hemangiomas will resolute spontaneously. 50% will be involute by age of 5 years. So இப்போ வந்து பீட்டா பிளாக்கர் வந்து கொடுத்தோம்னா it will be have a good infantile periodல கொடுக்கும்போது good resolution of the hemangiomas. ஸோ ஹெமாஞ்சியோமா நல்லா ரெசல்யூட் ஆச்சுன்னா மேல இருக்கிற ஸ்கின்னை வந்து சர்ஜிக்கல்லா மாடிஃபை பண்ணி சர்ஜரி பண்ணும். Any capillary malformation such as patches over the time they enlarge and become thick and verrucous, அதெல்லாம் எனி எதா இருந்தா அதுவும் ட்ரீட் பண்ணும் இதெல்லாம். ஸோ வீனஸ் மால்ஃபார்மேஷன்ஸ்க்கெல்லாம் ஸ்க்ளீரோதெரப்பி தான் பெஸ்ட். ஓகே. For AV malformation, sclerotherapy is used as adjunct to surgery. So venous malformation sclerotherapy can be done. Any AV malformation first surgery மட்டும் போதாது, but sclerotherapy also has to be given because lot of collaterals are developed. அப்படி இல்லைன்னா embolization also can be done after surgery followed by a surgical resection. Next, pediatric neck masses. Pediatric neck masses la cyst, sinuses, branchial cleft இதெல்லாம் இருக்கலாம். branchial clefts may be a cyst, sinuses, fistula. அது மட்டும் இல்லாம vascular malformation இருக்கும். dermoid, teratomas, everything can be occur. thyroglossal cyst இதெல்லாம். thyroglossal cyst arise anywhere இதெல்லாம் கதை ஒன்றும் தேவையில்லை. இது மட்டும் பார்த்துக்கோங்க. cyst, sinuses are located in the
anterior cervical triangle and are derived from first cleft. Okay, near the external auditory. First cleft na external auditory meatus, second cleft na below the hyoid, mostly below the hyoid 98% of the time. Okay, mostly the neck cyst sinuses and all first and second cleft la da irukum. Next, melanocytic nevi. இது measurements தான் ரொம்ப important. Melanocytic nevi la வந்து hematoma lesion. This is of nevus cells. Size வந்து small na less than 1.5 cm, medium na 1.5 to 20 cm, large na 20 to 50 cm, giant na greater than 50. என்னன்னா melanoma வந்து weight size small medium size la 5% risk of malignancy, less than 5% of malignant lesion prone for melanoma development. Large and giant la up to 10% prone for a development of melanoma. So எந்த melanoma வந்தாலும் large and giant la first 3 years of life will be there. Patient will develop melanoma. In large and giant la leptomeningeal involvement will be there. So patient has to undergo a MRI. Apart from additional treatment, assurance treatment, psychosocial development இதெல்லாம் has to be evaluated. So removal of large nevi வந்து serial exercise, we can be exercise followed by a skin grafting, or sometimes very large na we need a flap, so large and all distant flap closure, and tissue expansion can be established for a very large lesion. Tissue expansion la use பண்ணிக்கலாம். Size is very important. Now incidence of malignancy for small and medium is less than 5%. Large and giant is up to 10%. More up to 3 years of age, large and giant are more common, prone for melanoma. And leptomeningeal involvement, MRI la paathukanum. Next, plastic surgery of head and neck. So இதெல்லாம் வந்து maxillofacial trauma. So maxillofacial trauma வந்து first airway compromise இருக்கும், எமர்ஜென்சில life threatening hemorrhages, reversible structural injury to the eye, இதெல்லாம் வந்து எமர்ஜென்சியா பார்க்கணும்னு சொல்லுவாங்க. fractures எல்லாமே வந்து treated within first 2 weeks of evaluation. என்ன இம்பார்ட்டன்ட்னா ஃபர்ஸ்ட் ஃபேஸ்ல இன்ஜுரியில ஃபர்ஸ்ட் ஐலி எக்ஸ்போஷர் கேரடைட்டிஸ் ப்ரிவென்ட் பண்ணணும். அதுக்கு வந்து எனி லாசரேஷன், எக்ஸ்ட்ரா ஆக்குலர் மசில் என்ட்ராப்மெண்ட் இதெல்லாம் இருக்கு அப்படின்னா அதை வந்து ஃபர்ஸ்ட் வித்தின் 24 ஹவர்ஸ்க்குள்ள ட்ரீட் பண்ணணும். இது இம்பார்ட்டன்டான எம்சிக்யூ. லாசரேஷன் அண்ட் எக்ஸ்ட்ரா ஆக்குலர் மசில் என்ட்ராப்மெண்ட் within first 24 hours. Any fractures can be treated within first 2 weeks. Patient has to address the acute airway compromise na immediate we have to see. This patient all nasotracheal intubation is contraindicated. Oral intubation sometimes be done. Better cricothyrotomy is mostly preferred if oral and nasal intubation is unsuccessful. Nasotracheal is contraindicated. அது அப்புறமேல prolonged intubation neededனா planned for tracheostomy. இதுல வந்து என்னன்னா armored tube without kinking இந்த மாதிரி intubate பண்ணி பாத்துக்கணும். சம்டைம்ஸ் ஒரு அடிஷனல் அப்ரோச் வந்து சப்மெண்டல் இன்சிஷன் போட்டு அந்த பாயிண்ட் இம்பார்ட்டன்ட் சார். maxillomandible fixation is not an indication for tracheostomy. ஓகே ஓகே அதான் எண்டோட்ரக்கியல் இன்டுபேஷன் வந்து தேவையில்லை, ஓரல் ரூட்டா வச்சுக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் லைஃப் த்ரெட்டனிங் ஹெமரேஜ் தான். எல்லாம் என்னன்னா எனி மோர் தென் 3 units ஆஃப் blood transfusion needed or any hematocrit less than 29% will have a facial trauma patient இருக்கும். எப்படி ப்ளீடிங் எப்படி கண்ட்ரோல் பண்ணா, ப்ரெஷர் கொடுக்கலாம், மூக்க பேக் பண்ணலாம், அப்புறமேல் வந்து பலூன்லாம் விட்டு இது பண்ணிக்கலாம், போல்ஸ்டர் சூச்சர்ஸ் போட்டுக்கலாம். அதெல்லாம் blunt trauma severe hemorrhage is usually from internal maxillary artery. இதுல so most effective way of controlling bleeding வந்து midfacial fracture na fracture reduction and stabilization. Okay,
பிளண்ட் அட்டம்ப்ஸ் சும்மா பிளண்டா நம்ம வந்து கிளாம்போ லைகேஷன் ஆஃப் வெசலோ அவாய்ட் பண்ணிடணும். பிகாஸ் அசோசியேட்டட் நர்வ்ஸ், ஃபேஷியல் நர்வ் இன்ஜுரி, வேற இன்ஜுரிஸ் எல்லாம் இருக்கும். அதனால அதை அவாய்ட் பண்ணிடணும். மேக்ஸிமம் டாம்போனைட் எஃபெக்ட் கொடுத்து ப்ளீடிங் கண்ட்ரோல் பண்ண பார்க்கணும். மேக்ஸிலோ மேண்டிபுலர் ஃபிக்சேஷன் யூசிங் அந்த மிட் ஃபேஷியல் ஃப்ராக்சர்ஸ்லாம் வந்து ரெடியூஸ் பண்ணி ஸ்டெபிலைசைஸ் பண்ணி ஸ்க்ரூஸ் போட்டு ஃபிக்சேஷன் பண்ணிடணும். Severe hemorrhage from skull base and nasoethmoidal fractures can be controlled with anteroposterior nasal packing. அப்பயும் கண்ட்ரோல் ஆகலை அப்படின்னா வந்து ஆஞ்சியோகிராஃபி பார்த்து எம்பலைசேஷன் பண்ணணும். இதுதான் எஃபெக்டிவ், பட் சிக்னிஃபிகண்ட் மார்பிடிட்டி இருக்கும். நெக்ரோசிஸ், ஸ்ட்ரோக்கு இதெல்லாமே ப்ரொடியூஸ் பண்ணும். அதுதான் ஒரு ப்ராப்ளம். இல்லை அன்ஸ்டேபிள் பேஷண்ட்லாம் வந்து நேசல் பேக் ஓகே அவ்வளவுதான். இல்லை ட்ரீட்மெண்ட் என்னன்னா அலிவேஷன் ஆஃப் இன்ட்ராகுலர் ஹைப்பர் டென்ஷன் பை லேட்ரல் கான்டாக்ட். எனி குளோப் ரப்சர், அசோசியேட்டட் விஷன் லாஸ், அதெல்லாம் அந்த மாதிரி இருக்கிற பேஷண்ட்டுலாம் இன்ட்ராகுலர் ஹைப்பர் டென்ஷனை ரிலீவ் பண்ணிடணும். லேட்ரல் கேந்தோட்டமி பண்ணலாம். இன்ஃபீரியர் கேந்தோலைசிஸ், அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் மேனிட்டால், அசிட்டசோலமைடு இதெல்லாமே கொடுத்து இன்ட்ராகுலர் இன்ஜுரிஸ் டு ஆர்பிட்டுக்கெல்லாம் நம்ம கொடுக்கலாம். சிடி ஹேஸ் டு பி டேக்கன். Any look for foreign body or fragment impingement, extra ocular muscle entrapment எல்லாமே வந்து immediately addressed. Next, so என்ன சொல்றாங்கன்னா அதான் 1 week மேல வந்து டிலே பண்ணக்கூடாது any entrapment of extraocular muscles. Next, evaluation and diagnosis. CT scanning technology இல்ல fine cut CT with 3D reconstruction, either sagittal view or a reformatted coronal, is used to diagnose facial trauma to direct surgical and non-surgical treatment. இதுதான் வேற எதுவும் இல்லை. 3D reconstruction, CT 3D reconstruction. Next, soft tissue injuries. So பெருசா இல்லை. So any primary repair can be done up to 24 hours after injury. Even grossly contaminated roots from animal bites are irrigated extensively and closed primarily. This is important. Anything ஃபேஸ்ல இருந்ததுன்னா நம்ம வந்து grossly contaminated, we can plan for primary closure. Any nerve injury is there, any weakness or absence of function of the muscle, இதெல்லாம் should be addressed. ஃபேஷியல் நர்வ் லாசரேஷன் இருக்கா இல்லையான்றது எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டு நர்வ் சிமுலேட்டர் வச்சு பார்க்கணும். இதை ரிப்பேர் பண்ண முடிஞ்சா ரிப்பேர் பண்ண பார்க்கணும். இல்லைன்னா ரிப்பேர் பண்ண முடியல, அதை டேக் பண்ணி நம்ம அனுப்பிடணும் கட்டெண்டை வந்து. வேற என்ன இருக்கு? ஃபேஷியல் ஃப்ராக்சர்ஸ்லாம் ஒன்றும் இருக்காதுன்னு நினைக்கிறேன். அது என்ன கரோட்டிட் டக்ட் இன்ஜுரி வந்து should be managed. கரோட்டிட் டக்ட் இன்ஜுரி ரிப்பேர் பண்ணனும். கரோட்டிட் டக்ட் வந்து it is done by cannulating the stent. Cannulating the stent and duct. Repair over the stent. Stent வந்து ரிப்பேர் பண்ணிரணும். இது ஸ்டென்ட் யூஸ் பண்ணி அவ்வளவுதானே? ஓகே. ரிப்பேர் பண்ணலனா சயலோசீல் சலைவரி ஃபிஸ்டுலா அந்த மாதிரி எல்லாம் வந்துரும். ஓகே ஓகே. நெக்ஸ்ட் வந்து இதுல ஒன்றும் பெருசா இல்லைன்னு நினைக்கிறேன். இதுல ஆங்கிள் கிளாசிபிகேஷன் மட்டும் ஒன்று இருக்கு ஃபார் இது ரேடியோ ஃபேஷியல் ஃப்ராக்சர்ஸ். ஒழுங்கா கொடுக்கல இங்க ஆக்சுவலா இந்த பேரல இந்த சாப்டர்ல இதுல எதுவும் இல்ல. ஓகே சரி, நான் இது ஒன்றும் பெருசா பார்க்கல, நீ ஏதாவது இருந்தா சொல்லு. இல்ல நான் பார்த்தேன். ஓகே ஓகே, டெய்லில படிச்சுக்கலாம் லீவ் போட்டு இதெல்லாம். ஓகே சரி. நெக்ஸ்ட் இதெல்லாம் அடிச்சு விட்டுறலாம், அது சின்னதா இருக்கும். ஸ்கேல்ப் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்கின் சப்குட்டேனியஸ் டிஷ்யூ தான் ஸ்கேல்போட காம்போசிஷனே. அதோட அப்போ நியூரோட்டிக் ஃபேஷியல் லேயர்
அதுல என்ன இருக்குன்னா 2 மசில் இருக்கும். ஒன்று ஃப்ரான்டாலிஸ் மசில் இருக்கும், ஒன்று ஆக்சிபிட்டல் மசில்ஸ் இருக்கும் வித் லூஸ் ஏரியல் டிஷ்யூ அண்ட் பெரியாஸ்டியம் இதெல்லாம் இருக்கும். ஸ்மால் டிஃபெக்டா இருந்தா சென்டிமீட்டர் சைஸ்ல டிஃபெக்ட் இருக்குன்னா பிரைமரியாவே க்ளோஸ் பண்ணிடலாம். லார்ஜ் டிஃபெக்டா இருக்குதுன்னா ஸ்கின் கிராஃப்ட் வைக்கலாம். இன்டாக்ட் பெரியாஸ்டியமா இருந்துச்சுன்னா பெரியாஸ்டியம் மேல ஸ்கின் கிராஃப்ட் வைக்கலாம். பெரியாஸ்டியமே இல்லை அப்படின்னா லாட் ஆஃப் பர்ரோல்ஸ் போட்டு கிரானுலேஷன் அலோவ் பண்ணிட்டு அது மேல ஸ்கின் கிராஃப்ட் பண்ணலாம். சம்டைம்ஸ் வந்து இர்ரேடியேட்டட் ஸ்கேல்ப், ஓப்பன் வூண்டு எல்லாம் வித் அல்லோபிளாஸ்டிக் மெட்டீரியலா இருந்ததுன்னா செகண்டரி ஹீலிங், அதாவது ஃபிளாப் தான் வைக்கணும். அல்லோபிளாஸ்டிக் மெட்டீரியலா இருந்தாலும் சரி, இர்ரேடியேட்டட் ஸ்கேல்பா இருந்தாலும் சரி, இதெல்லாமே இது மேல வந்து ஃபிளாப் தான் வைக்கணும். ஃபிளாப் எலிவேட்டட் அட் தி சப்காலியல் லெவல். ஓகேவா? என்னன்னா up to 30% of the primary defect in the scalp can be closed with scalp flaps elevated on major vessels. ஸோ ஃபிளாப்பை நல்லா ரைஸ் பண்ணிட்டு 30% வரைக்கும் இருக்குதுன்னா க்ளோஸ் பண்ணிக்கலாம். இப்போ அதிகமா இருக்குன்னா டிஷ்யூ எக்ஸ்பான்ஷன் டெக்னிக் யூஸ் பண்ணிட்டு we can close that. For larger scalp defects not amenable to primary closure, we have to use a distant flaps. It either pedicle to flap or for with the trapezius involvement latissimus or pectoralis major muscle flap based. Pedicle flaps எல்லாம் என்னன்னா they are free microvascular tissue transfer, offer more flexibility. ஸோ என்னதுன்னா லிமிட்டட் பை ரொட்டேஷன், ஆர்க் ஆஃப் ரொட்டேஷன், அது எவ்வளோ ரொட்டேட் பண்ணி இது பண்ண முடியுமோ அதுதான் பண்ண முடியும். ஏன்னா ரொம்ப ரொட்டேட் பண்ணாலும் வாஸ்குலாரிட்டி போயிடும். நெக்ஸ்ட் அவ்வளோதான். நெக்ஸ்ட் ஃபேஷியல் ரீகன்ஸ்ட்ரக்ஷன். இது பெருசா படிக்கல, ஆனா இது பார்ப்போம். ஃபேஷியல் ரீகன்ஸ்ட்ரக்ஷன்லாம் வந்து மோஸ்ட்லி ஃபுல் திக்னஸ் கிராஃப்ட் தான் யூஸ் பண்ண சொல்றாங்க. Full thickness better than STS. அத கலர் எல்லாமே மேட்ச் ஆகும். நேசல் டிஃபெக்ட்ஸ், nasal defect approximately 1.5 can be closed with local flap. Large defect forehead flap. Forehead flap is placed supratracheal. இது கொஞ்சம் இம்பார்ட்டன்ட். இத பண்ணதா சுஷ்ருதா. ஓஹோ ஓஹோ. ஓகே ஓகே. கேட்பானுங்க இது என்ன, இது எந்த வெசல் வச்சு பண்ணாரு, ஃபோர்ஹெட் ஃபிளாப் பத்தி கேட்பாங்க. அவ்வளவுதான். இந்த பேஜ்ல இருந்தா சொல்லுங்க எனக்கு. இதெல்லாம் அப்புறமேல வந்து காம்போசிட் கிராஃப்ட்ஸ் எல்லாம் வந்து இயருக்கு வந்து ஸ்கின் கார்டிலேஜ்னஸ் இதெல்லாம் இருக்கிறதுனால நேசல் டிஃபெக்ட் இதெல்லாம் வந்து எப்படின்னா கார்டிலேஜஸ் எடுத்து யூஸ் பண்ணி பண்ணலாம். போன் கிராஃப்ட் இதெல்லாம் யூஸ் பண்ணி பண்ணிக்கலாம். ஐலிட்லயும் ஃபுல் திக்னஸ் கிராஃப்ட் தான் யூஸ் பண்ணணும். ஃபார் ஸ்மால் ஃபுல் திக்னஸ் லிட் டிஃபெக்ட்னா வி ஷேப்டு வெட்ஜ் பண்ணி நம்ம பிரைமரி க்ளோஷர் பண்ணலாம். Large eyelid defects can be repaired with flaps rotated from the other eyelid. இதெல்லாம் பண்ணலாம். Extensive eyelid defects require support, typically in the form of chondromucosal graft obtained from the nasal septum or external ear. இது மட்டும் பார்த்துக்கோங்க. Lateral conthectomy ஒரு டெக்னிக். It helps in the mobilization of lid margin for closure of large defects. இதெல்லாம் next page. ஸோ சீக் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் அதில் பெருசா ஒன்றும் கிடையாது. லிப்ஸும் பெருசா கிடையாது. இந்த ஃபிளாப் மட்டும் சென்ட்ரல் டிஃபெக்ட்ஸ் ஆஃப் த அப்பர் லிப் ஆர் பெஸ்ட் ரீகன்ஸ்ட்ரக்டட் யூசிங் அப்பி ஃபிளாப். அப்பினா சென்ட்ரலா வந்து க்ளோஸ் ஆகும். சென்ட்ரல் டிஃபெக்ட்ஸ் ஆஃப் த அப்பர் லிப் அப்பி விச் இஸ் அப்பி ஃபிளாப். என்ன ஃபிளாப்னா மியூகோசல் மஸ்குலர் குட்டேனியஸ் ஃபிளாப் ஃப்ரம் தி லோயர் லிப் பேஸ்ட் ஆன் த லேபியல் ஆர்டரி. இது வந்து இம்பார்ட்டன்ட். இது மட்டும் பார்த்துக்கோங்க. அந்த லாஸ்ட்ல இருக்கு, லாஸ்ட் நடுவில் இருக்க லைன். சார் அதுக்கு அடுத்ததான் அப்படி சொல்லிருக்காரு. அடுத்த இந்த ஃபிளாப் அதுதான் வந்து லார்ஜ் டிஃபெக்ட்ஸ் ஆஃப் லோயர் லிப் ஆர் ரீகன்ஸ்ட்ரக்டட் வித் மியூகோசல் ஃபிளாப். வேற என்ன சொல்ற நீ? அதான் இதுதான் இந்த பாயிண்ட். லார்ஜ் டிஃபெக்ட் ஆஃப் தி லோயர் லிப் இஸ் ரீகன்ஸ்ட்ரக்டட் வித் மஸ்குலர் கியூட்டேனியஸ் ஃபிளாப் ஃப்ரம் சரௌண்டிங் ஏரியா. அப்புறம் அந்த ஸ்டெப் லேடர் ஃபிளாப்லாம் இருக்கும். லேட்டரல் எஸ்லாண்டர் அவன் கொடுக்கல, அது எழுதி. ஆமா, லேட்டரல் வந்து எல்லாண்டர். ஓகே, அவ்வளவுதான். அடுத்து ஃபேஷியல் பண்ணலாம். நெக்ஸ்ட் ஃபேஷியல் டிரான்ஸ்பிளான்டேஷன். ஃபர்ஸ்ட் ஃபேஷியல் டிரான்ஸ்பிளான்டேஷன் பிரான்ஸ்ல பண்ணாங்க 2005ல. அப்புறமேல் 2018 வரைக்கும் நிறைய 40 மேல ஃபேஷியல் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணிருக்காங்க. ஆனா வந்து என்ன அப்படின்னா அந்த எல்லாமே வந்து அக்யூட் ரிஜெக்ஷன் ஃபர்ஸ்ட் இயர்க்குள்ளே வந்துருச்சு. அக்யூட் கிராஃப்ட் ரிஜெக்ஷன் இருக்கு. மோர் தென் 1 இயர் ஒரு பேஷண்ட் மட்டும் கிரானிக் ரிஜெக்ஷன் ஹேப்பன்டு. ரிக்வயர்டு செகண்ட் ஃபேஸ் டிரான்ஸ்பிளான்டேஷன். ஓகே,
ஃபங்க்ஷனல் ரெக்கவரி வந்து போத் ஃபங்க்ஷனல் ரெக்கவரி வந்து சென்சரி அண்ட் மோட்டார் ரெண்டுமே நம்ம பார்க்கணும். ஸோ வித் சென்சரி ஃபங்க்ஷனல் ரெக்கவரிங் இஸ் 3 to 9 months அண்ட் அக்செப்டபிள் மோட்டார் ரெக்கவரி 9 to 12 months. இது பார்த்துக்கோங்க. இதுதான் பார்க்கணும். இது பண்ணதுக்கு அப்புறம் சைக்கோசோஷியலா பேஷண்ட் இம்ப்ரூவ் ஆகுறாங்க. எதுக்குன்னா சிவியர்லி டிஸ்ஃபிகர்ட் இண்டிவிஜுவல்ஸ் வி கோ ஃபார் டிரான்ஸ்பிளான்டேஷன். ஒன்லி ப்ராப்ளம் இஸ் லைஃப் லாங் இம்யூனோ சப்ரஷன் மல்டி ட்ரக் கொடுக்கறதுனால ரிஜெக்ஷனுக்காக நம்ம கொடுத்துட்டே இருக்க வேண்டியதா இருக்கும். ஸோ ஒரு இதான் கன்வென்ஷனல் ரீகன்ஸ்ட்ரக்டிவ் இமீடியட் ரிஸ்க் அசோசியேட்டட் வித் சர்ஜரி டு தி transplant facial tissues are essentially the same as those for other. அதே அதுதான். ஸோ அவ்வளோதான், அதில் ஒன்றும் பெருசா இல்லை. நெக்ஸ்ட் ஃபேஷியல் ஆஸ்தட்டிக் சர்ஜரி, ப்ரோ லிஃப்ட் சர்ஜரி. ப்ரோ லிஃப்ட் சர்ஜரினா லேட்டரல் ஐப்ரோ வந்து டோசிஸ் ஆயிரும். அது வந்து இயர்லி மேனிஃபெஸ்டேஷன் ஆஃப் ஏஜிங். அப்போ பார்க்கும்போது டயர்டா இருப்பாங்க, ஆங்கிரி அப்பியரன்ஸா இருக்கும், ஸ்டர்ன் மாதிரி லுக்டா இருக்கும். ஸோ அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா அசோசியேட்டட் வித் எனி ஃபோர்ஹெட் ரிங்கிள்ஸ், ஹுட்டிங் ஆஃப் அப்பர் ஐலிட்ஸ் இதெல்லாம் இருக்கும். The ptosis associated with wrinkled brow, excess tissue hooding of the upper eyelids. கண்ணு கிட்ட எல்லாம் பாத்தீங்கன்னா லாட் ஆஃப் கர்வ்ஸ், க்ரோ ஃபீட் மாதிரி ரைட் சைட்ல இருக்கும். அந்த ஒரு லேடி லாஸ்ட் எஃப் போட்ட பிக்சர்ல அந்த லேடிக்கு கண்ணு கிட்ட பாத்தீங்கன்னா க்ரோ ஃபீட் இருக்கும். இதெல்லாமே வந்து ஏஜிங்கோட சைன்ஸ் அண்ட் சிம்டம்ஸ். என்ன பண்ணணும்னா இதெல்லாமே வந்து இது எல்லாத்துக்குமே வந்து கரெக்ட் பண்ணும் சார். கரெக்ட் பண்றது எண்டோஸ்கோபிக் டெக்னிக்கா யூஸ் பண்ணி செவரல் ஸ்மால் இன்சிஷன் அண்ட் அலோஸ் எக்ஸ்டென்டிவ் டிசெக்ஷன் பிட்வீன் கேலியா அண்ட் பெரிக்ரேனியம் டு கரெக்ட் த ப்ரோசிரஸ் கார்கேட்டர் அண்ட் லிபரேட்டிங் த நோஸ் அண்ட் பெரியார்பிட்டல் அட்டாச்மெண்ட்ஸ். இதெல்லாம் பண்ணலாம். நெக்ஸ்ட் ஓபன் டெக்னிக் எண்டோஸ்கோபிக் தான் கோல்ட் ஸ்டாண்டர்டா ஆக்சுவலா. எண்டோஸ்கோபிக் தான் கோல்ட் ஸ்டாண்டர்டா? ஆமா, அது ஒரு கிளாஸ்ல கவனிச்சேன். ப்ரோடோசிஸ் வந்து இப்போ யூஸ் பிளெஃபரோபிளாஸ்டி இன்சிஷன் மாதிரி யூஸ் பண்ணி இப்போ வந்து டைரக்டா க்ளோஸ் பண்றாங்க. Traditionally, the endoscopic and open technique have been the standard of the forehead regeneration. இப்போ வந்து lot of things has been happened. Recent advances என்னன்னா போட்டாக்ஸ் இன்ஜெக்ஷன், டெர்மல் ஃபில்லர்ஸ் எல்லாமே யூஸ் பண்றாங்க. அதெல்லாம் குட் பேஷண்ட் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கு. நெக்ஸ்ட் பிளெஃபரோபிளாஸ்டி. பிளெஃபரோபிளாஸ்டி என்ன அப்படின்னா இதுல வந்து அதான் பிளெஃபரோபிளாஸ்டினா இதுதானே அப்பர் ஐலிட் வந்து அந்த இது பண்றது பேக்கினஸ் ஆயிருக்கு. எங்க இருக்குன்னா மோஸ்ட்லி பெரிய ஆர்பிட்டல் அண்ட் மங்கள ரீஜன்ல நல்லா தெரிஞ்சிடும். அப்பர் பிளெஃபரோபிளாஸ்டி எப்படி பண்ணுவாங்கன்னா அட்ரஸஸ் தி ஸ்கின் எக்ஸஸ். அப்பர் பிளெஃபரோபிளாஸ்டி கரெக்ஷன் பண்ணும்போது எக்ஸஸ் ஸ்கின் எக்ஸஸ் வந்து ரிமூவ் பண்ணணும், ஐலிடோசிஸ் பார்க்கணும், சல்கஸ் டீஃப்ளேஷன் இதெல்லாமே பார்க்கணும். லோவர் ஐலிட் பிளெஃபரோபிளாஸ்டி கரெக்ட்ஸ் ஆர்பிட்டோமாலார் டிஃபார்மிட்டிஸ் இதெல்லாம் பார்க்கணும். இந்த வேற பெருசா இல்ல. நெக்ஸ்ட் வந்து பேஷண்ட் வந்து ப்ரீவியஸ் கார்னியல் லேசர் சர்ஜரி அது இம்பார்ட்டன்ட். ப்ரீவியஸ் கார்னியல் லேசர் சர்ஜரி ஆமா அக்ரவேட் தி ஜீரோஃப்தால்மியா ப்ரோஹிபிட் தி சர்ஜரி. அது வந்து கான்ட்ராண்டிகேஷன் சொன்னாங்க இந்த கிளாஸ்ல. ஓஹோ ஓகே ஓகே. நெக்ஸ்ட் அப்பர் ஐலிட் பிளெஃபரோபிளாஸ்டில வந்து இன்சிஷன் இது ட்ரீஸ் ஆஃப் தி ஐலிட் ஆஃப்டர் மேக்கிங் டிகிரிஸ் ஆஃப் எக்ஸஸ். இது தேவையில்லை. வேற எதுவும் இல்லை சார். அது ஒன்றும் இல்லை. லேட்டரல் காந்தோட்டமி அதெல்லாம் டிரான்ஸ்கன்ஜங்டிவல் அப்ரோச் ஒன்று இருக்கு ஃபார் லோவர் ஐலிட். இது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. லோவர் ஐலிட்டுக்கு டிரான்ஸ்கன்ஜங்டிவல் அப்ரோச். ஓகே. நெக்ஸ்ட் ரைனோபிளாஸ்டி. ரைனோபிளாஸ்டில சும்மா ஆஸ்தட்டிக் ஃபங்க்ஷன் தான். ஆனா சர்ஜிக்கல் மேனேஜ்மெண்ட்லாம் என்னன்னா ரிசெக்ஷன் ஆஃப் த டார்சல் ஹம்ப் அண்ட் கிரியேஷன் ஆஃப் த ஸ்மூத் அண்ட் ரெகுலர் டார்சல் இதுதான் பண்ணணும். இது தெரியல இந்த மொத்தத்துலயும் அது வந்து பெருசா தெரியல, அதான் விட்டேன் நான். ஒன்றும் இல்லை சார். நெக்ஸ்ட் ஃபேஸ் லிஃப்ட் ப்ரொசீஜர். இது கொஞ்சம் அது ரைட்டிடெக்டமி ரிங்கிள்ஸ் எல்லாம் அவாய்ட் பண்றதுக்கு தான் ஃபேஸ் லிஃப்ட் ப்ரொசீஜர் ரைட்டிடெக்டமி.
சார் என்னன்னா ரீனோபிளாஸ்டில ரெண்டு அப்ரோச் இருக்குன்னு சொல்லிருக்காங்க. ஓபன் ரைனோபிளாஸ்டி, க்ளோஸ் ரைனோபிளாஸ்டி. அந்த பேராகிராஃப்லயே சென்டர்ல பாருங்க. ஜெனரலி 2 approaches exist. One is open, இன்னொன்னு வந்து அடுத்த ரெண்டு லைன் கீழ க்ளோஸ்ட். அது மட்டும் தெரிஞ்சுக்கலாம். ஓகே ஓகே. க்ளோஸ்ட் வந்து அவாய்ட்ஸ் a visible scar. ஓகே ஓகே. சரி, நெக்ஸ்ட் ரைட்டிடெக்டமி. ரைட்டிடெக்டமில ரிமூவல் ஆஃப் லாக்ஸ் ரெடண்டன்ட் ஃபேஷியல் அண்ட் நெக் டிஷ்யூஸ். அதெல்லாம் வந்து இது ஃபேஷியல் ஏஜிங்ல என்னென்ன இருக்கும்னா கேரக்டரைஸ்டா இன்ஃப்ரா ஆர்பிட்டல் ஃபிளாட்டனிங்கா இருக்கும், ப்ராமினன்ட் நேசோ லேபியல் ஃபோல்ட்ஸ் எல்லாம் இருக்கும், டீப்பனிங் ஆஃப் த நேசோ லேபியோமெண்டல் கிரீஸ் இதெல்லாம் இருக்கும். அப்புறம் மேரியோனட் லைன்ஸ், இது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. கார்னர் ஆஃப் மவுத் கீழே 2 கோடு மாதிரி தெரியும், நெக்ஸ்ட் பேஜ்ல இருக்கும், அது கால்ட் மேரியோனட் லைன்ஸ். ஜோல் ஃபார்மேஷன், வெர்டிகல் பேண்டிங் ஆஃப் பிளாட்டிஸ்மா, இதெல்லாமே லாக்சிட்டி ஆஃப் த நெக் ஸ்கின் இதெல்லாம் இருக்கும். இதுல வந்து subcutaneous facelift is the traditional operation and includes dissection, redraping and excision of the skin of the face and neck. இதுதான் பண்றாங்க. அதுல வந்து என்னன்னா superficial muscular aponeurotic system utilized for a correction of deeper tissue and structure of the face. ஓகே, இது மட்டும் பார்த்துக்கோங்க. இதுல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, முன்னாடி எல்லாம் வந்து அப்புறம் வேற என்னென்ன ப்ரொசீஜர்னா இது எல்லாமே லிஃப்ட் பண்ற ப்ரொசீஜரா தான் இருக்கும். நெக்ஸ்ட் ஆன்சிலரி ப்ரொசீஜர்ஸ். முன்னாடி எல்லாம் வந்து ஃபேஸ் லிஃப்ட் ப்ரொசீஜர் பழைய மாடல். சப்மெண்டல் லைபெக்டமி. சப்மெண்டல் லைபெக்டமினா சின்ன சப்மெண்டலா வச்சுதான் இன்சிஷன் போட்டு உள்ள இருக்க ஃபேட் எல்லாம் ஃபுல்லா எடுத்து விட்டு அப்புறமேல அங்க இருக்க பிளாட்டிஸ்மாவை தூக்கி சூச்சர் பண்ணி வச்சிருவாங்க. பிளாட்டிஸ்மா ஃபிக்சேஷன் கேன் பி டன். இதெல்லாம் பண்ணுவாங்க. அப்புறமேல லாட் ஆஃப் ஃபேட் இன்ஜெக்ஷன்ஸ் டு தி செலக்டட் ஏரியாஸ் ஃபார் தி ஃபேஸ் லிஃப்ட் ஃபிளாப்ஸ் அதெல்லாம் பண்ணுவாங்க. எங்கெங்கெல்லாம் சேக் ஆயிருக்கோ அங்கெல்லாம் வந்து இது பண்ணுவாங்க. ஹெமட்டோமா தான் மோஸ்ட் காமன் காம்ப்ளிகேஷன். மோஸ்ட் காமன் நர்வ் இன்ஜர்ட் இஸ் கிரேட்டர் ஆரிகுலர் நர்வ் which provides sensation to the lower ear face lift surgeryல. இல்ல வேற ஏதாவது விட்டுருக்கா? நெக்ஸ்ட் ஹேர் டிரான்ஸ்பிளான்டேஷன். மோஸ்ட் காம்ப்ளிகேஷன். மோஸ்ட் காமன் நர்வ் இன்ஜரி வந்து கிரேட்டர் ஆரிகுலர். அவ்வளவுதான். அதான் சொல்றேன். நெக்ஸ்ட் ஹேர் டிரான்ஸ்பிளான்டேஷன். ஹேர் டிரான்ஸ்பிளான்டேஷன் வந்து ஃபாலிகுலர் யூனிட்ஸ் அதை டிரான்ஸ்பிளான்ட் பண்ணுவாங்க. அதுல என்னன்னா ஒரு ஃபாலிகுலர் கண்டெய்ன்ஸ் 0.8 mm to 1.2 mm பஞ்ச் ஸ்மால் பஞ்ச் பயாப்சி போட்டு ஃபாலிகுலர் ஹார்வெஸ்ட் பண்ணுவாங்க. தேர் ஆர் ரோபோட்டிக் ஆட்டோமேட்டட் ஹார்வெஸ்டிங் எல்லாம் இருக்கு. இட் ஹார்வெஸ்ட் 1500 கிராஃப்ஸ் per hour. சம்டைம்ஸ் வந்து மேஜரா வந்து 8000 to 3000 to 6000 ஃபாலிகுலர்ஸ் எல்லாமே டிரான்ஸ்பிளான்ட் பண்ணலாம். இது டைம் கன்சியூமிங் ப்ரொசீஜர். It is important to maintain metabolic needs, osmotic balance to reduce cellular death by apoptosis. Transplant பண்ண பேஷண்ட் எல்லாம் இவ்வளவும் பண்ணணும். அப்புறமேல பயோ என்ஹான்ஸ்மெண்ட் ஷாம்பு சொல்யூஷன்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணணும். ஏர்லி கிராஃப்டிங் ஃபேஸ்க்கு மெயின்டைன் பண்றதுக்காக. ஓகே, இது வேற பெருசா இல்ல. அப்புறம் பிஆர்பி தெரப்பி ஒன்று இருக்கு, பிளேட்லெட் ரிச் பிளாஸ்மா தெரப்பி இருக்கு. நம்மளோட பிளேட்லெட் பிளாஸ்மா எடுத்து அதையே வந்து நமக்கு வந்து அப்ளை பண்ண சொல்லுவாங்க மண்டையில. அதனால அதுவே வந்து ஹேர் எல்லாம் growth எல்லாம் இருக்கு. அதெல்லாம் வந்து கொஞ்சம் நியூவர் டெக்னிக். லேசர்ஸ் எல்லாம் கொஞ்சம் நியூவர் டெக்னிக் ஃபார் தி ஹேர் growth that may stimulate hair growth. some lasers லேசர் வந்து ஹேர் ரிமூவலுக்கும் யூஸ் பண்ணுவாங்க, சர்டன் ஹேர் growthக்கும் யூஸ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் நான் சர்ஜிக்கல் மாடாலிட்டிஸ். இதுல என்ன அப்படின்னா செவரல் ஸ்கின் ரீசர்ஃபேசிங் ட்ரீட்மெண்ட் எல்லாம் இருக்கு. அது கெமிக்கல் பீலிங், டோன், டெக்ஸ்சர் இதெல்லாம் வந்து டெர்மட்டாலஜி படிச்சுட்டு பிரைடல் மேக்கப்புக்கு வந்து வேலை செய்வாங்க. அதெல்லாம் இந்த வேலை தான் பண்ணிட்டு இருப்பாங்க மோஸ்ட்லி. ஸோ என்னன்னா டீப் எக்ஸ்ஃபோலியேஷன் பண்றது, சூப்பர்ஃபிஷியல், மீடியம், ஃபோட்டோ டேமேஜ் ஆன ஏரியாவை, ஆக்டினிக் டேமேஜ் ஆன ஏரியாவெல்லாம் ரிமூவ் பண்றது லேசர் யூஸ் பண்ணி. இந்த யாக் லேசர் யூஸ் பண்ணுவாங்க, அது மட்டும் பார்த்துக்கோங்க. இப்போ ரீசெண்டா என்னன்னா ஃபிராக்ஷனல் கார்பன் டை ஆக்சைடு லேசர் ரீசர்ஃபேசிங் ட்ரீட்மெண்ட் அது யூஸ் பண்றாங்க. இது என்ன பண்ணும்னா டெர்மல் கோஆகுலேட்டிவ் இன்ஜுரி ப்ரொடியூஸ் பண்ணும் வித்தவுட் கான்ஃப்ளூயன்ட் எபிடெர்மல் டேமேஜ். அதுதான் ஃபிராக்ஷனல் கார்பன் டை ஆக்சைடு லேசர் ரீசர்ஃபேசிங் ட்ரீட்மெண்ட். யாக் லேசர் என்ன பண்ணா ரிமூவ் த எபிடெர்மிஸ் அண்ட் அப்பர் லேயர் ஆஃப் டெர்மிஸ் த்ரூ அப்ளேஷன். அப்புறம் அதோட கம்பைன்ட் வித் தெர்மல் கோஆகுலேஷன் ஆஃப் த டெர்மிஸ் அலோயிங் ஹீட் வித் ரோபஸ்ட் டெர்மல் ரீமாடலிங். அது ஃபிராக்ஷனல் கார்பன் டை ஆக்சைடு லேசர் என்ன பண்ணும் அப்படின்னா எபிடெர்மல் டேமேஜ் இல்லாம
டெர்மல்ல வந்து கோயாகுலேஷன் இன்டியூஸ் பண்ணிட்டு ரீசர்ஃபேஸ் பண்ணிவிடும். காஸ்மெட்டிக்கலி பெட்டர் சொல்லுவாங்க. என்னென்ன லேசர் யூஸ் பண்றாங்களா? ரைட் டீத் சர்ஜரிக்கு யூஸ் பண்றாங்க, சன் டேமேஜ் ஸ்கின்னுக்கு, ஆக்னி ஸ்காரிங்க்கு எல்லாத்துக்கும் லேசர் யூஸ் பண்றாங்க. வேற என்ன அது? ஹைப்போபிக்மெண்டேஷனுக்கும் சில லேசரோட காம்ப்ளிகேஷன்லாம் சம்டைம்ஸ் ஸ்காரிங், ஹைப்போபிக்மெண்டேஷன் இதெல்லாமே வரும். பட் அதெல்லாம் ஃபிராக்ஷனல் தெரப்பில கம்மி. For scarring, a series of treatment of 6 weeks to 12 weeks interval may be needed. ஸோ வேற இந்த பேஜ்ல பாருங்க, போன் ஸ்காரை வந்து ட்ரீட் பண்றாங்க லேசர் யூஸ் பண்ணி. இவ்வளவு நெக்ஸ்ட் இன்ஜெக்டபிள்ஸ், இதெல்லாம் தேவையா? ஃபில்லர்ஸ் யூஸ் பண்றாங்க எல்லா இடத்துலயும். இன்ஜெல் வேற பேர் டெர்மல் ஃபில்லர்ஸ், ரிங்கிள்ஸ்க்கெல்லாம் கரெக்ட் பண்றதுக்காக. வேற பெருசா ஒன்றும் கிடையாது. நெக்ஸ்ட் ஆட்டோலோகஸ் ஃபேட் ட்ரான்ஸ்ஃபர் டு இம்ப்ரூவ் த ரெஜுவினேஷன் and improve skin appearance, eliminate and decrease wrinkles. இதெல்லாம் நெக்ஸ்ட். நெக்ஸ்ட் பேஜ். சரி, ஒன்னே ஒண்ணு மட்டும். சென்ட்ரல் ரெட்டினல் ஆர்டரி எம்போலிசம் ரிசல்ட்டிங் இன் பிளைண்ட்னஸ் என்ன கண்டிஷன்ல அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த டிரான்ஸ்ஃபர் ஆஃப் மெட்டீரியல்ஸ்ல ஆட்டோலோகஸ் டிரான்ஸ்ஃபர் ஆஃப் இதுல லிஃப்ட் பண்றதுல வந்து சென்ட்ரல் ரெட்டினல் அக்ளூஷன் போயிடும். ஹைலோரனிடேஸ் யூஸ் பண்ணும்போது இந்த வாஸ்குலர் அக்ளூஷன் பாஸ் பண்ணி விட்டுரும், அதனால நெக்ரோசிஸ் வரும். அப்புறம் சென்ட்ரல் ரெட்டினல் ஆர்டரி அக்ளூஷன் இதெல்லாம் ப்ரொடியூஸ் ஆகும், காஸ் ஆகும். ஃபில்லரோட அட்வர்ஸ் எஃபெக்ட் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, கிளாசிஃபை பண்ணிருக்காங்க இயர்லி, லேட் அண்ட் டிலேட்னு சொல்லிட்டு. சரி, ஓகே. நெக்ஸ்ட் பிரஸ்ட் சர்ஜரி, அது மட்டும். சோ ரிடக்ஷன் நான் பார்த்து வச்சேன் சார், நாளைக்கு நான் சொல்லிடுறேன். ஓகே ஓகே ஓகே. சரி, ஓகே. பிரஸ்ட்ல இருந்து லாஸ்ட் வரைக்கும் நான் பார்த்து வச்சிட்டேன். ஓகே ஓகே சரி. ஓகே, थैंक यू. சரி சார், நாளைக்கு பார்ப்போம். நாளைக்கு பார்த்துக்கலாம். ஓகே ஓகே சார், தேங்க் யூ. ஓகே, थैंक यू. தேங்க்யூ சார். थैंक यू.